ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம். 21 தலைமுறை பாவத்தையும் சாபத்தையும் போக்கி நம்மளோட மோசமான அந்த வாழ்க்கையவே ஒரு நொடியில மாறக்கூடிய எளிமையான வழிபாடும் எளிமையான தாந்திரிக பரிகாரம் 100% செஞ்சவனே பலனை கொடுக்கக்கூடிய பெரியவா சொன்ன பரிகாரங்களை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போலாம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு. என்ன அப்படின்னா எக்ஸாம் இருக்கா, அதனால கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். மற்ற வேலைகள் இருந்ததால போட முடியல. கொஞ்சம் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால கண்டிப்பா தொடர்ந்து போடுறோம். இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பதிவுக்கு தேவையான ஒரு 2 கேள்வி நம்ம கமெண்ட்ல கேட்டிருக்கவங்களுக்கு பதில் சொல்லிட்டு போவோம். ஏன்னா அது கண்டிப்பா நம்மளோட இந்த பதிவோட தொடர்புடையது தான். ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா, எல்லாரும் 21 தலைமுறை அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா பொய்யா? 22 23 அந்த மாதிரி 56 தலைமுறைலாம் எங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அவங்க நக்கலா கேட்டிருக்காங்களா இல்ல தெரியாம கேட்டிருக்காங்களான்னு தெரியல. இந்த கேள்விக்கு சொல்ற பதில் நிச்சயமா இந்த பதிவுக்கு தொடர்புடையது தான். ஏன்னா நம்மளோட 21 தலைமுறையோட நம்ம ஒரு குலதெய்வத்தை கும்பிட்டு இருக்கோம் இல்லையா, அதை கும்பிட முடியாது. என்ன காரணம் அப்படின்னா 21வது தலைமுறையோட அந்த குடும்பத்துக்கு அந்த தலைமுறை ஆண் வாரிசு அப்படின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. 21வது தலைமுறையோட ஆண் வாரிசு முடிஞ்சிடும். இதுதான் அறிவியலும் சொல்லுது. குரோமோசோம்ல கடைசி குரோமோசோம் தான் நம்மளோட ஆணா பெண்ணா அப்படின்ற பாலினத்தை நிர்ணயம் பண்ணுது. இது 21 தலைமுறை மட்டும்தான் ஒரு குடும்பத்துல ஆண் வாரிசு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பெண் வாரிசாவோ இல்ல குழந்தை இல்லாமையோ அந்த குடும்பம் அந்த குலதெய்வத்தை கும்பிட முடியாது அப்படிங்கிறது தான் இங்க இயற்கையிலேயே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நியதி. இது 100% மாற்றவே முடியாது அப்படின்னு நம்மளோட சாஸ்திரம்லாம் சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் இதுக்கு உண்மை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்மளோட பாபமும் சரி நம்மளோட கர்மாவும் சரி 21 தலைமுறையை மட்டும்தான் தொடரும். இந்த 21 தலைமுறை தொடரும்னு சொல்றீங்களே, இது கொஞ்சம் தப்பா படலையா? ஏன்னா எங்கேயோ யாரோ பண்ண பாவத்துக்கு நான் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? எங்க தாத்தாவோட தாத்தா யாரோ ஒருத்தர் தெரியாம ஒரு தப்பு பண்ணிருப்பார். அந்த தப்பை நான் ஏன் அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இது ஒரு நியாயமான கேள்விதான். ஆனா இது எப்படி தொடருது அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம தாத்தா நேர்மையா, யாரையோ ஏன் சொல்லணும், என்னையே சொல்லணும். எங்கள் தாத்தா நிறைய சொத்துலாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல நபர் தான். அவர் நல்ல முறையில் தான் சம்பாரிச்சார், நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சொத்து ஒரு நல்ல முறையில் சம்பாரிச்சது இப்போ எங்கள் அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் வரும். அவங்க 2 பேரும் 2ஆ பங்கு பிரிச்சுப்பாங்க. அப்படி தான் வந்துச்சு. அப்படி அப்பா கிட்ட வந்துச்சு. இப்போ அப்பா கிட்டேருந்து நாங்கள் பசங்க இருக்கோம், எங்களுக்கு வரப்போகுது. இப்போ ஒருவேளை எங்கள் தாத்தா இதை நேர்மையாக சம்பாதிக்கல, வேற ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சு பண்ணியிருக்காங்க, இல்லை யாரோ ஒருத்தங்க ஏமாற்றி வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த ஏமாற்றப்பட்ட நபரோட வாரிசுகள் அனுபவிக்கிற அந்த கஷ்டம் எல்லாம் அந்த சொத்தை வச்சிருக்கிற எங்களுக்கு வரும். ஏன்னா அந்த சொத்து ஏமாற்றப்பட்டிருக்கு இல்லையா, அதனால 100% அப்படிலாம் இல்லை. அதில் நினைச்ச ஒரு சந்தோஷம் எனக்கு. அப்படி அந்த சொத்து அப்பா வழியா பேரனுக்கும் அவனோட வாரிசுகளுக்கும் தொடர்றதால அதை அனுபவிக்கும் போது அது மூலமா நமக்கு கிடைச்ச நல்லதை விட அந்த யாரால அது இது பண்ணப்பட்டதோ அந்த நபர் மூலமா நமக்கு வர கஷ்டம் அதிகம். இதுதான் வழி வழியா தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். ஒருவேளை அந்த சொத்து நம்மளை விட்டு போச்சுன்னா போயிருமா அப்படின்னா, அது மூலமா நம்ம என்ஜாய் பண்ண விஷயத்துக்கான அந்த விஷயத்தை நம்ம திருப்பி கொடுத்து தான் ஆகணும். இதுல எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம். இது 21 தலைமுறைங்கிறது பெருசா இருக்கே, கண்டிப்பா அந்த 21 தலைமுறையுமே தொடருமா அப்படின்னா அது ஒரு கேள்வி வரும். அதுக்கும் ஒரு அழகான கதை சொல்றேன். இந்த பதிவு நிச்சயமா 100% பெரிய பதிவு தான். இது சின்ன பதிவா போட முடியாது. நிறைய கதைகள் சொல்ல போறேன், நிறைய பரிகாரங்கள் சொல்ல போறேன், நிறைய வழிபாடு சொல்ல போறேன். பெரிய பதிவு வேணாம்னு நினைக்கிறவங்க எப்பவும் போலதான் மன்னிச்சிருங்க. நம்ம பதிவை எப்பயும் பெரிய பதிவாக இருந்தாலும் பார்க்குற நண்பர்கள் தொடருங்கள். ராமாயணத்துல அழகா ஒரு இடம் வரும். என்ன அப்படின்னா, ராமர் சீதையை தேடி போறாரு. ரொம்ப ஷார்ட்டா சொல்ல போறேன். அப்படி போறப்ப அவருக்கு சுக்ரீவன் அவரோட நட்பு கிடைக்குது. அப்படி கிடைக்கும் போது அவர் சொல்றார், ராமர் தன்னோட கஷ்டத்தை சொல்லுவார், அவர் தன்னோட கஷ்டத்தை ராமர்கிட்ட சொல்லுவார். இப்படி சொல்லும்போது பார்த்தா 2 பேருமே மனைவியை தேடி தான் போயிட்டு இருக்காங்க. அவர் தன்னோட அண்ணன் தன்னோட மனைவியை ஒரு பிரச்சனை, இவர் ஒரு தப்பு பண்ணிடுவார், அதுக்காக கவர்ந்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவார். இங்க ராவணன் சீதையை கடத்திட்டு போயிட்டான்னு இவர் சொல்லுவார். இப்ப 2 பேருக்குமே உதவி தேவைப்படுறதால நான் உங்களுக்கு உதவுறேன் அப்படின்னு ராமர் சொல்லுவார். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வாலியை கொல்றது தான் ஒரே வழி. ஏன்னா வாலி ஒரு வரம் இருக்கும். வாலி கூட யார் சண்டை போட்டாலும் அவங்களோட பாதி பலம் வாலிக்கு போயிடும். அதாவது 100% இருந்துன்னா 50% பலம் வாலிக்கு போயிடும். இதே நேருக்கு நேர்னு சண்டை போட முடியாதுங்கிறதால ராமர் என்ன பண்ணுவார்னா, நீங்க 2 பேரும் சண்டை போடுங்க, நான் ஒளிஞ்சிருந்து உங்க அண்ணனை தாக்கிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். இது ஒரு கேள்வியா வரக்கூடிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ராமர் ஒரு நேர்மையான மனித கடவுள், அவர் இதை பண்ணலாமா அப்படின்னா, இதுக்கும் நான் பின்னாடி ஒரு பதில் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் ராமர் இது தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையிலே தப்பு கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு உண்மையான நியாயம் இருக்கு. அது என்னன்றது சொல்றேன். அப்படி போகும்போது சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் சண்டை வரும். வாலி போட்டு சுக்ரீவனை செம்மையா அடிச்சிருவார். ஏன்னா 2 பேரும் பார்க்கறதுக்கு அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருப்பாங்க. இதுல யாரு சுக்ரீவன் யாரு வாலின்னு ராமருக்கே கன்ஃபியூஷன் ஆயிடும். சரி, வேற வழி இல்லாம சுக்ரீவன் அடி வாங்கிட்டு ராமர்கிட்ட
ராமர்கிட்ட வந்து, என்னப்பா உன்னை நம்பி போட்டு என்னை அந்த அடி அடிக்கிறான், விட்டுருந்தா என்னை கொன்னே இருப்பான், இப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்படின்னா இப்போ ராமர் சொல்லுவார், இல்லை சுக்ரீவா, நீனும் உங்கள் அண்ணனும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்க, அதனால எனக்கு அடையாளம் தெரியல, அதனால தப்பிச்சிட்டான் உங்கள் அண்ணன், கவலைப்படாத, இப்போ நீ திரும்ப உங்கள் அண்ணனை கூப்பிடுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து அழகான மலர்கள் எல்லாம் பறித்து வானர கூட்டத்தில் கொடுப்பார். அவங்க அழகாக ஒரு மாலையாக தொடுத்து லக்ஷ்மணன்ட்ட கொடுப்பாங்க. அந்த லக்ஷ்மணன்ட்டேருந்து மாலையை வாங்கி இவர் யார் ராமர் வாங்கி சுக்கிரவனுக்கு போடுவார். போட்டோன்னே இதுதான் வெற்றி மாலை, நம்ம ஜெயிச்சோடனே இன்றைக்கும் மாலை வந்து நம்ம கழுத்தில் விழுறதுக்கு காரணம் இந்த இன்சிடென்ட் தான். அவர் போட்டு இப்போ போ, மாலை இருக்கிறவன் சுக்கிரவன், மாலை இல்லாதவன் வாலி அப்படின்னு சொல்ல 2 பேரும் இப்போ சண்டை போடும்போது ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுன்னு இருந்து என்ன பண்ணுவார், வாலியை அம்பால் அடிச்சிருவார். எப்பவுமே ராஜாக்களோட அம்புல யார் வந்து அந்த அம்பை எஞ்சாங்கன்னு அவரோட பேர் இருக்கும். அந்த ஈயப்பட்ட அம்பு நெஞ்சில், வாலியோட நெஞ்சில் பதியும் போது அந்த அம்பை பார்ப்பான். ஆனால் வாலிக்கு ராமன் யாருன்னு நல்லா தெரியும். அனுதினமும் ராமனை நினைச்சு வழிபடக்கூடிய ஒரு பக்தனாக தான் வாலி சொல்லுவாங்க அந்த கதாபாத்திரமாக தான். ராமன் இப்படி ஒரு செயலை செஞ்சுட்டான்னு சொல்லி வருத்தப்படுவார். அப்போ ராமர் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டதா அந்த இடத்துல வரும், வேற வழியே இல்லாமல் தாக்கிட்டதா. இதில் வந்து இது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன அப்படின்னா, பொதுவாக பொய் சொல்லக்கூடாது, உண்மையை மறைக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு சத்தியமான விஷயம். சத்தியமான விஷயம்னா உண்மையை மட்டும்தான் பேசணும், பொய் பேசக்கூடாது. இது நம்ம சாஸ்திரத்துக்கு விரோதமானது. ஆனால் இப்போ ஒரு 4 பேர் ஒரு நபரை கொலை பண்ணுறதுக்காக துரத்திட்டு வராங்க. துரத்திட்டு வரும்போது அந்த நபர் வந்து உங்கள் வீட்டில் அடைக்கலம் புகுந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அடைக்கலம்னா அபயம் கேட்டு வந்திருக்கிறார், காப்பாற்ற சொல்லி. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வர விட்டுட்டோம், கதவை நம்ம இறுக்கி சாத்திட்டோம். இப்போ அந்த 4 பேரும் வந்து ஒருத்தன் வந்தானா அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து ஆமாம் வந்தால் என் வீட்டுக்குள்ளே தான் இருக்கான் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளையும் சேர்த்து அவரோட தாக்கிடுவாங்க, இல்லைனா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துடும். ஆனால் இப்போ நம்மளை நம்பி வந்திருக்கிற நபரை வெளில வச்சிருக்கோம்ல, அவருக்காக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இல்லை யாரும் வரல அப்படின்னு சொன்னோம்னா இப்போ நம்ம பொய் சொன்னதா ஆச்சு. இப்போ பொய் சொன்னது தப்பு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா கூட ஒரு உயிரை காப்பாற்ற சொல்லப்படுற பொய் கூட உண்மை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். ஏன்னா வாய்மை யாதெனில் தீமை தராத சொற்களை, ஒருத்தருக்கு தீமை விளைவிக்காத சொல்லும் போது அது பொய்யா இருந்தா கூட வாய்மை உண்மையா தான் எடுத்துக்கப்படும். இப்ப ராமர் வந்து சுக்கிரீவனை காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஒரு அநீதி பண்ணுற ஒரு நபர்கிட்டேருந்து காப்பாற்றணும். இப்போ நேரடியாக தாக்கினா காப்பாற்றுறது 100% கேள்விக்குறி. அதே சமயம் சுக்கிரீவன் நல்லவன், வாலி வந்து ஒரு தம்பியோட மனைவியை கவர்ந்துட்டு போன ஒரு தவறான ஒரு நபராக சித்தரிக்கப்பட்டிருக்கோங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விவாதம் பண்ண வேண்டாம். அதனால் ஒரு நல்லவனை காப்பாற்ற ஒரு கெட்டவனை அழிக்க ஒளிஞ்சிருந்து அடிக்கிறது தப்பே கிடையாது. மேலே சொன்ன உதாரணம் தான். அதனால் இப்போ ஏன் இந்த கதையை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, இந்த கதை கடைசியில் மகாபாரதத்துக்கு வரும். ராமர் அவதாரம் பண்ணது கிருஷ்ணருக்கு முன்னாடி, கிருஷ்ண அவதாரம் ராமாவதாரத்துக்கும் பின்னாடி. கிருஷ்ணர் தன்னோட போரெல்லாம் முடிச்சுட்டு தன்னோட மக்கள், அந்த யாதவகுல மக்கள் அடிபட்டு துன்பப்பட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிறத பார்த்து மனம் உடைஞ்சு போய் காட்டில் உட்காந்துருப்பார். அப்படி உட்காந்துருக்கிற கிருஷ்ணனோட உருவம் தெரியும் இல்லை, பார்க்கறதுக்கு கிட்ட பார்த்தா ரொம்ப கருமை நிற கண்ணன் அவர். அப்படி அந்த கருமை நிறம் கொண்ட கண்ணன் வந்து மனம் உடைஞ்சு போய் இருந்ததா சொல்லுவாங்க. பொதுவாக கிருஷ்ணனுக்கு வந்து அந்த மாதிரி மனநிலையெல்லாம் இருந்திருக்குமான்னு தெரியல எனக்கு. அப்படி ஒரு காட்டில் ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது ஒரு வேடன் வந்து அம்பஞ்சிருவான். அது வந்து கிருஷ்ணன் மேலே பட்டு தான் கிருஷ்ணனோட இறுதி நிமிடங்கள் இருக்கும். அவர் அதுக்கப்புறம் தான் வந்து தன்னோட அந்த மனித உடலை திறந்துட்டு வைகுண்டத்துக்கு போனதா சொல்லுவாங்க. அந்த ஒரு நொடி அந்த வேடன் ஓடி வந்து பதறுவான் கிருஷ்ணா, ஏன்னா அவன் தீவிரமான கிருஷ்ண பக்தன். நான் ஏதோ ஏன்னு நினைச்சு வந்து இது பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்லி கிருஷ்ணனை பார்த்து கதறி அழுவான். ஒரு நிமிஷம் கிருஷ்ணன் அவனோட கையை பிடிப்பார். பிடிச்ச உடனே அவனுக்கு வந்து முன்ஜென்ம ஞாபகம் அப்படியே வரும். என்ன அப்படின்னா, ராமனால தாக்கப்பட்ட வாலி தான் இந்த வேடன். அப்ப ராமர் சொல்லியிருப்பாரு, இந்த விஷயத்துக்கு நிச்சயமா ஒரு பரிகாரம் மாற்று இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் வந்து அவதாரம், நம்மள மாதிரி அவர் வாழ்ந்த காலம் 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் கிடையாது. ஒரு அவதாரமும் இன்னொரு அவதாரமும் நிகழ கிட்டத்தட்ட பல லட்சம் ஆண்டுகள் ஆகும். பல லட்சம் ஆண்டுகள் கடந்து தான் இன்னொரு அவதாரம் வருது. அதாவது ராமனா இருந்தவர் கிருஷ்ணனா வர பல லட்சம் வருஷங்கள். அப்பனா எத்தனை தலைமுறையை கடந்து வந்திருக்கும் இல்லையா? அப்படி எத்தனை ஜென்ரேஷனை தாண்டி வந்தும் கூட ஒருத்தரோட கர்மா அவங்கள பின்தொடரும். அது கடவுளே ஆனா கூட ராமன் ஒளிஞ்சிருந்து எப்படி தாக்குனானோ அதே ராமனை கிருஷ்ணனா இருக்கும்போது இந்த வேடன் அது கிருஷ்ணன் தான் தெரியாம தாக்குனா கூட அவனும் அது ஒரு கொடிய மிருகம்னு சொல்லி ஒளிஞ்சிருந்து தான் தாக்கியிருப்பான். இப்படி கிருஷ்ணன் வீழ்த்தப்படுவார். இப்போ உங்க கேள்விக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கும். ஏன்னா 21 தலைமுறை இல்லை, நம்மளோட கர்மாவும் பாவமும் சாபமும் எத்தனை தலைமுறை ஆனாலும் எப்படி ஆனாலும் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கக்கூடியது. இதை இறைவன் நினைச்சா மட்டும்தான் நிறுத்த முடியும். 2வது, நம்மளோட நல்ல செயல்களும் நம்மளோட வழிபாடு, மந்திரம், தானம், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இதை முடிவு கொண்டு வர முடியும். இப்போ முதல்ல ஒரு பரிகாரம் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, பொதுவாக நிறைய பேர் என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, எங்களோட குழந்தைகள் வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, சிலர் வந்து வளர்ந்ததும் காதல் திருமணம் பண்ணிட்டு பிரிஞ்சு போயிடறாங்க, எங்களோட பசங்களோட இருக்க முடியல, நிறைய பசங்கள் வெளிநாட்டில் போய் வசிக்கிறாங்க, வெளி இடத்துல போய் வசிக்கிறாங்க, இது ரொம்ப சிரமமாக இருக்குது,
ஏற்றுக்கிறதுக்கு, எங்கள் பசங்களாம் எங்கள் கூடயே இருக்கிற மாதிரி ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம சொல் பேச்சு கேட்கக்கூடிய வழி ஏதாவது இருக்கா அப்படின்னா, ஒரு சீக்ரெட்டான, எல்லாருக்கும் தெரிஞ்ச, வெளிப்படையான, அதாவது ரகசியமான, எல்லாருக்கும் தெரிஞ்ச வெளிப்படையான, ஆனால் எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இது. என்ன அப்படின்னா, விஷ்ணு சகஸ்ரநாமம். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் வந்து நீங்கள் பாராயணம் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேரால் பண்ண முடியாது. ஏன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது 1000 சமஸ்கிருதத்தில் உடைய விஷ்ணுவோட பேர். இது பண்ண முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும் எல்லாராலையும். ஏன்னா எல்லா யூடியூப் சேனலும் இப்போ நிறையா வந்துருச்சு, முன்ன மாதிரிலாம் கிடையாது. அதில் MS சுப்புலட்சுமி அம்மா நிறைய பேர் வந்து கரெக்டாக உச்சரிப்பு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு மாதமோ இல்லை 2 மாதமோ அதை காது கொடுத்து கேட்டிங்கனாலே அடுத்தடுத்து உங்களால் அதை சொல்லிட முடியும். ஆனால் நம்ம எல்லாருக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதுதான் பிரச்சனை. நமக்கு வந்து அதை கேட்கும் போதே ஏதோ வேண்டா வெறுப்பா கேட்கறதால பண்ண முடியாமல் இருக்கும். அதுக்கு ஒரு மாற்று வழி தான் ராமநாமம். மொத்த விஷ்ணு சகஸ்ரநாமமும் படித்த பலனை தரக்கூடியது ராமநாமம். நீங்கள் வந்து ராமா ராமா ராமான்னு சொல்லலாம், ராம ராமன் சொல்லலாம். அது உங்களுக்கு என்னவோ உங்கள் விருப்பப்படி அது ராம ராமன் கூட சொல்லலாம். இப்படி சொன்னோம் அப்படின்னா இதை வந்து சித்தி பண்ணணும். இது சித்தி பண்ணுறதால என்ன கிடைக்கும் அப்படின்னா, இது வந்து நம்மளோட அந்த சக்கரங்கள் இருக்கு இல்லையா, உடம்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முதுகெலும்பு பின்னாடி இருக்கிறத தான் சொல்ல போகிறாங்க. இந்த சக்கரங்கள் இருக்கு இல்லையா, இந்த சக்கரங்களில் ஒரு எண்ணத்தை பிரதிபலிச்சு அந்த பிரதிபலிக்கிற எண்ணங்களுக்கு மற்றவங்களை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் இருக்குது. நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, நோக்கு வருமம் கேள்விப்பட்டிருக்கீங்க. நோக்கு வரும்னா கண்ணால் ஒருத்தரை பார்த்தோம் அப்படின்னா அவங்க நமக்கு கட்டுப்படுவாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா 100% இது சாத்தியம். என்னன்னா ஒருவித காந்த சக்தியை பயன்படுத்தி அடுத்தவங்களோட மூளையை நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். நம்ம மகான்கள் முன்னாடியோ சித்தர்கள் முன்னாடியோ நம்ம போகும்போது, என் பெரியவாவை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கணும். நமக்கு எல்லாத்துக்குமே உதாரணம் நம்ம ஆள் தான், கரெக்ட், பெரியவா தான். நீங்கள் போய் பெரியவா முன்னாடி ஒரு பக்தர் உட்காராருன்னு வச்சுக்கோங்களேன். உட்காரும் போது அவர் சொல்லவே மாட்டார், அவரோட கஷ்டம் என்னன்னு சொல்லியிருக்க மாட்டார், அவர் பின்னாடி பண்ண இன்சிடென்ட் எதுவுமே சொல்லிக்க மாட்டார். ஆனால் பெரியவா அவர் நடந்த விஷயத்தை அப்படியே காட்சி மாறாமல் அப்படியே புட்டு வைப்பாங்க. அவர் மிரண்டு போவார். தப்பு பண்ணியிருந்தா நல்ல விஷயமா இருக்கும்போது பாராட்டுவாங்க. இப்படி வந்து எப்படி நடக்குது அப்படின்னா மைண்ட் ரீடிங். அதை தான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. இதுக்கு நிறைய நம்மளோட இந்த பெரியவா வந்து அவதாரமாகவே இருந்தால் கூட தன்னோட சக்திகள் எதையுமே வெளிப்படுத்தாமல் நம்மள மாதிரி சக மனிதனாக வாழ்ந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர் எல்லாமே அவங்க கிட்ட இருந்திருக்கு. இதுக்கு காரணம் முறையான சில பயிற்சிகள். பெரியவா வந்து காயத்ரி மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சுற்றி என்ன நடக்குதுன்னு எதை பற்றியுமே திங்க் பண்ணாமல் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்களாம். பல நாட்கள் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல். இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்க முடியுமா? ஏன்னா இன்னும் ஒரு 100-200 வருஷம் கழிச்சு பெரியவா பற்றி யாராவது கேட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு கற்பனை கதாபாத்திரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம சமகாலத்தில் வாழ்ந்துருக்கிறதால நம்ம அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம வந்து 100% உண்மை அப்படின்னு நம்புவோம். அப்படி நமக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் முடியல அப்படிங்கிறவங்க, முடியலங்கும் போது ராமநாமத்துக்கு வந்துருங்க. ராமநாமத்தை எந்த அளவுக்கு உங்களால் சொல்ல முடியுமோ, உங்களோட பிரார்த்தனை, உங்கள் குழந்தைகள் உங்களோட சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை மனசில் நினச்சிக்கிட்டு சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களை சுற்றி ஒரு நல்ல பவர் உண்டாகுது. அந்த எண்ணெய் அலைகள் வந்து உங்களோட குழந்தைகள், இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்து வளர்த்துட்டு வர குழந்தைகள் எப்போவுமே உங்களை விட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அப்பா அம்மா கூடிய அன்பாக வாழணும், அவங்க சொல் பேச்சு கேட்கணுங்கிற எண்ணத்தை உண்டு பண்ணுற ஆற்றல் இதுக்கு இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுவேன், எல்லா குழந்தைகளுக்கும் ராமநாமம் சொல்லிக் கொடுங்க. நீங்களும் ராமநாமம் சொல்லுங்கள். எந்த பிரச்சனைக்கும் ராமநாமம் சொல்லுங்கள். இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, உங்களோட எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் வந்து ராமநாமத்துக்கு இருக்குது. நான் முதல்ல 2 கமெண்ட்னு சொன்னேன். ஒரு கமெண்ட்டுக்கு தான் இப்போ வந்து விஷயத்த சொன்னேன். அதுக்கே கிட்டத்தட்ட 12 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் இன்னும் ஷார்ட்டாக சொல்ல பார்க்குறேன். ஆனால் இது விஷயம் ஷார்ட் கிடையாது. நீங்கள் கேட்டிருக்க விஷயத்த பாருங்க. ஒருத்தங்க போட்டிருக்காங்க, முதல்ல வந்து எக்ஸ்கியூஸ் மீ, மன்னிச்சிருங்க, நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட சொந்த வியூஸ்க்காக பெரியவா சொன்னதா ஏன் சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் இது வந்து நான் வந்து அந்த முருக மந்திரத்தை பற்றி சொல்கிறாங்க. 100 கோடி மந்திரம் சொன்ன பலனை, 100 சஷ்டி விரதம் இருந்த பலனை தரக்கூடிய மந்திரம் இதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கான கமெண்ட் தான் இது. இந்த மந்திரம் 100 கோடி முருக மந்திரத்துக்கு சமமா? எங்கேயாவது பெரியவா சொன்ன அந்த விஷயத்த உங்களால் சொல்ல முடியுமா? இதை பெரியவா சொன்னதுக்கு மேற்கோள் காட்ட முடியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு மந்திரம், ஒரு பிரச்சனை தீர்க்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஆனால் இதை விட பவர்ஃபுல்லான மந்திரம் சிவானந்த லஹரி, அதில் வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கும். அது வந்து ஆதிசங்கரர் சொன்னது. அந்த மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தெல்லாம் விட்டுட்டு இதை வந்து சொல்கிறீங்க. இது வந்து ஒரு மந்திரம், பிரச்சனை தீர்க்கணும், அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததெல்லாம் கிடையாது. இது வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வாரியர் சாமி வந்து உருவாய் அருவாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அந்த மந்திரம் தான் நான் சொன்னது அந்த பதிவில். அந்த அளவுக்கு இதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் பார்த்தா இதை விட சக்தி வாய்ந்த மந்திரம்லாம் எத்தனையோ இருக்குது. நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க? நீங்கள் சொல்கிறத நம்புறவங்கலாம் எதை தின்னா பித்தம் தீரும் அப்படிங்கிற நபராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இதில் போட்டு. பட் இதில் வந்து முக்கியமான 3 கேள்வி. இங்கே வந்து பெரியவா இந்த மந்திரம் 100 கோடி மந்திரத்துக்கு சமம்னு சொல்லியிருக்கிறாங்களா? நீங்கள் வியூஸ் போகிறதுக்காக பெரியவா பேரை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2வது வந்து ஆதிசங்கரர் சொன்ன சிவானந்த லஹரியில் இருக்கக்கூடிய அந்த மந்திரம் இதெல்லாம் விட சக்தி வாய்ந்த மந்திரம். அப்படி இருக்கும்போது இந்த மந்திரம் வந்து 100 கோடி மந்திரத்துக்கு சமமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல 2 விஷயம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிங்க. ஒரு
சின்ன கதையிலேருந்தே சொல்கிறேன். உங்களுக்கு வந்து கண்ணப்ப நாயனார் கதை தெரியுமா அப்படின்னு தெரியல, மேபி நானே இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன். கண்ணப்பன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு வேடன். அவர் வந்து வேட்டையாடி உணவு எடுத்துக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி இருந்தால் கூட இந்த கதையை இன்னும் ரொம்ப சுருக்கிட்டேன், பெரிய போர்ஷனை விட்டுட்டு. அவர் வந்து ஒரு காட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கம் அதை பார்க்குறார். பார்த்த உடனேவே அவருக்கு பிடிச்சி போகுது. கடவுள்னா தெரியும், ஆனால் அவர் வந்து சிவன் தான் கடவுள்லாம் அவருக்கு தெரியாது. அவங்க வழிபடுற கடவுள் வந்து வேற மாதிரி இருப்பாங்க. இருந்தாலும் அவரை பார்த்த உடனே அந்த அழகை பார்த்து ஒரு மயங்குறாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அவர் கடவுள்னு சொல்கிறாங்க சுற்றி இருக்கிறவங்களாம், இது சாமின்னதும் அப்போ வந்து அவருக்கு ஒரு எண்ணம் வருது, அவர் மேலே பக்தி வருது, அதே அவர் கடந்த அன்பு வருது. அதே சமயம் அந்த சிவலிங்கத்துக்கு தினமும் வந்து ஆகம விதிப்படி பூஜை பண்ணக்கூடிய ஒரு குருக்கள் இருக்கிறார். இவரோட பக்தி நாளுக்கு நாள் அதிகமாகுது. சிவலிங்கத்துக்குடியே பேசுவார். சிவலிங்கம் தனியாக இருக்குது, அதாவது சிவன் கடவுள் தனியாக இருக்கிறார் அப்படின்னு சொன்ன துணைக்கு வந்து படுத்துப்பார். அவர் மிருகங்கள் எதுவும் அண்டிடக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாப்பு வளையம்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி வந்து அவர் வந்து அவரை முழுக்க முழுக்க நேசிக்கிறார், தன் கூட இருக்கிற நபரா. அந்த அன்பின் காரணமாக என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு வந்து பன்னிக்கறி இருக்கு இல்லையா, பன்னியை வந்து வேட்டையாடி அதை வந்து கறியாக சமைச்ச அந்த நெருப்பில் காட்டின அந்த கறியை கொண்டு வந்து தினமும் அவர் சாப்பிட சொல்லி வச்சிருவார். இது வந்து மறுநாள் பூஜைக்கு வர குருவுக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா இறைவன் வந்து எப்பவுமே அசைவம் சாப்பிட மாட்டார், இது தேவையில்லாமல் யாரோ கடவுளை இழிவுபடுத்துறாங்கன்னு சொல்லி அதை தூக்கி போட்டுட்டு அவரை சுத்தம் பண்ணி பக்கத்தில் இருக்க நல்ல தண்ணியை கொண்டு வந்து அவர் மேலே கொட்டி அவரை அபிஷேகம் பண்ணி அவரை வந்து மறுபடியும் பூக்களால் அர்ச்சனை பண்ணியிருப்பார். ஒரு நாள் இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து மனசு உடைஞ்சு போயிடும் அவருக்கு, அந்த குருக்களுக்கு. நாம எவ்வளோதான் பண்ணாலும் இந்த விஷயத்தை யாரோ பண்ணுறாங்களே, இறைவன்ட்டே முறையிடுவார். என்ன இறைவா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா, அப்போ அசிரியா இறைவன் பேசுவார். இது என்னோட பக்தன் ஒருத்தனோட அன்பின் காரணமாக நடக்கிற விஷயம். என்னதான் அன்பாக இருந்தாலும் உனக்கு வந்து பன்னிக்கறி வைக்கிறது நியாயமா, இதில் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குதா, உனக்கு பூஜை முறைகள் வந்து வேற மாதிரில இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படுவார். அப்படியா, நீ சொல்றது ஒரு விதத்தில் சரிதான், இருந்தாலும் அவனோட அன்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத உனக்கு உணர்த்துறேன், நீ கொஞ்சம் ஓரமா ஒளிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து ஒரு மறைவா ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருப்பார். அப்போ கண்ணப்பன் வருவார். என்ன வருவார் அப்படின்னா, அவர் பன்னிக்கறி எடுத்துட்டு வருவார் அவருக்கு பெரியவனுக்கு வைக்கிறதுக்காக. அப்படி வரப்ப இறைவன் அந்த சிவலிங்கத்துக்கு 2 கண்ணு வரும். கண்ணு வந்து இறைவன் பேசுவார், கண்ணப்பா எனக்கு என்னன்னு தெரியல, கண்ணு வந்து தெரிய மாட்டுது, எனக்கு உன் கண்ணை கொடுனதும் இறைவா அவ்வளோதானா, ஒரு நிமிஷம் இருங்கன்ட்டு தன்னோட உடையில இருக்கக்கூடிய ஒரு கத்தியை உருவி கண்ணை நோண்டுவார். கண்ணை நோண்டி ஒரு கண்ணை நோண்டி இறைவனோட அந்த சிவலிங்கத்தில் ரத்தம் வந்துட்டு இருக்கிற கண்ணில் வைப்பார். இப்போ இன்னொரு கண்ணு எனக்கு கொடு அப்படின்னு கேட்பார். என்னோட இன்னொரு கண்ணும் வந்து சரியா தெரிய மாட்டேது அப்படின்னதும் இப்போ என்ன பண்ணுவார்னா, அந்த 2வது கண்ணை நோண்டும் போது சிவலிங்கத்து மேல எந்த கண்ணுல ரத்தம் வருதோ அந்த கண்ணு மேல தூக்கி தன்னோட ஒரு காலை வச்சிருப்பார். கவனிங்க, கடவுளோட திருமேனி மேல கால் வைக்கிறது எவ்வளவு பெரிய அபச்சாரம், கடவுளை உதைக்கிற மாதிரி ஆயிடும். அது எவ்வளவு பெரிய பாவம், மன்னிக்க முடியாத பாவம். ஆனா அதை ஒரு கண்ணப்பன் பண்றார். காலை தூக்கி என்ன பண்றாரு, இன்னொரு ரத்தம் வர கண்ணுக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு தன்னோட 2வது கண்ணை நோண்டி இப்ப அந்த காலை எடுக்கிறதுக்கு முன்னாடி கையால தடவிக்கிட்டே போய் எந்த இடத்துல எந்த கண்ணை பொருத்தணுமோ அந்த கண்ணை பொருத்திட்டு காலை எடுக்கிறார். இதை பார்த்து அந்த குருக்கள் மிரண்டு போறார். இப்படி ஒரு பக்தியா, இறைவன் கேட்டாருங்கிறதுக்காக தன்னோட 2 கண்ணையும் ஒருத்தன் கொடுப்பானா அப்படின்னு. இப்ப சொல்லுங்க, அவர் சிவலிங்கத்து மேல காலை வச்சாரே அது அபச்சாரமா? ஏன் காலை வச்சார் அப்படின்னா, காலை வைக்கலன்னா சிவலிங்கம் எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியாது, எந்த இடத்துல தன்னோட 2வது கண்ணை பொருத்தணும்னு அவருக்கு தெரியாது. அதுக்கு அடையாளமா அந்த 2வது கண் எங்க இருக்குன்னு தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக காலை வச்சுட்டார். இது அன்போட வெளிப்பாடு தான். இது சாஸ்திரப்படி பார்த்தோம்னா பாவம் தான். இதை உணர்ந்த சிவன் வந்து அவரோட பக்தியை நம்மெல்லாம் உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு உணர்த்தின ஒரு பாடம். இங்க வந்து எந்த பாவமும் கண்ணப்ப நாயனாருக்கு அவரோட அந்த பக்தியோட வெளிப்பாட பெருமையா ஏத்துக்கிறார். இப்படி கண்ணப்ப நாயனாரோட பெருமையை நமக்கு சிவபெருமான் உணர்த்தினார் இல்லையா. கண்ணப்ப நாயனார் வழிபட்ட அந்த சிவன் தான் இன்னைக்கு நாம ராகு கேது தோஷத்துக்கு பெரும்பாலான மக்கள் போகக்கூடிய தலமான காளகஸ்தியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தான் அவர் வழிபாடு பண்ணியிருப்பார். கடவுள் ஒரு விஷயம், கடவுளுக்கு நான்வெஜ் படைக்கலாமா படைக்கக்கூடாதா, கடவுள் மேலே காலை வச்சது சரியா சரியில்லையா, இதெல்லாம் தாண்டி கடவுள் உங்கள்கிட்ட இருந்து எதை பார்க்குறார் அப்படின்னா, நீங்கள் வச்சிருக்கிற அன்பை மட்டும்தான் அவர் வேண்டார் அப்படின்னா நம்மள்ட்ட எதுவும் பிரார்த்தனை பண்ணுறாருன்னு அர்த்தம் இல்லை. உங்களோட அந்த அன்பை மட்டும்தான் அவர் எதிர்பார்க்குறார். இப்போ பன்னிக்கறி வச்சாரு, இது அபச்சாரமான விஷயமா, காலத்துக்கு அவர் மேலே வச்சாரு, இதெல்லாம் தாண்டி அவன் வச்சிருக்கிற தூய்மையான அன்பு, கடவுள் என்னோட பிரச்சனையை தீர்த்துருவாருன்னு நான் வச்சிருக்கிற நம்பிக்கை. நான் எல்லா உதாரணமும் என்னை பற்றி சொல்லும் போதும் நான் ஒரு நம்பிக்கையோட இந்த வழிபாடை பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். நம்பிக்கையோடனா இப்போ கூட இப்போ இந்த பதிவுலேருந்து இது டைவர்ட் ஆகாமல் இதை சீக்கிரமாக ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்னோட பெரிய பையனுக்கு லூஸ் மோஷன், அது எப்படி தமிழில் சொல்லுவீங்க, வயிற்றால போகுது. அப்படி போகிறப்ப நான் வந்து நைட் ஆகிடுச்சு, ஒரு 9 மணி ஆகிடுச்சு. 1/2 hour ஒன்ஸ், ரொம்ப இதெல்லாம் போல் நார்மலாக தான், 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து அவனுக்கு பாத்ரூம் போயிட்டே இருக்கான். சரி ஓகே, ஓஆர்எஸ் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து இந்த உப்பும் சர்க்கரையும் கலந்த உடனடியாக உடம்புக்கு தேவையான இதை கொடுக்கக்கூடிய அந்த இது ஓஆர்எஸ், அதை போட்டு டம்ளரில் கொடுத்தா
கூட தொடர்ந்து போகுது. நான் உடனே மருத்துவருக்கெல்லாம் தலையாய மருத்துவர் நம்ம அப்பாட்ட வந்துட்டேன், பெரியவாட்ட வந்து ஒரு டம்ளரில் கொஞ்சமாக ORS கலந்த தண்ணியை வச்சு பிரார்த்தனை பண்ணுறான். என்ன சொல்கிறேன்னா, சந்திரசேகேந்திர சத்குரு அச்சரிப்பாமலை சொல்லி உங்கள் பேரனுக்கு பாருங்கள், வயிற்றால போது சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லும்போது ஆத்விக் சொல்கிறான், அப்பா நான் தாத்தாட்ட சொல்லிட்டேன் சரியாயிடுச்சுப்பா அப்படின்றான். அவன் சரியாயிடுன்னு சொல்லலை, சரி ஆயிடுச்சுன்னு சொன்னான். எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, அவன் நம்பிக்கை நம்மளோட அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. உண்மையிலேயே அந்த டம்ளரில் இருக்கிற அந்த ORS கொடுத்ததுக்கு அப்புறம் காலையில் வரைக்கும் எந்த லூஸ் மோஷனும் இல்லை. காலையில் நார்மலாக எப்பவும் பாத்ரூம் போகிற மாதிரி குழந்தை போனான். இங்கே என்னன்னா, பெரியவாட்ட சொல்லி சந்திரசேகேந்திர சத்குரு அச்சரபாமாலி படித்தா அவனுக்கு சரியாயிடும்ன்றது என்னோட ஆழமான நம்பிக்கை. அதுதான் அங்கே நடந்தது. இங்கே இந்த மந்திரம் 100 கோடி மந்திரத்துக்கு சமமான மந்திரமா அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஆதிசங்கரரை விட அதுக்கப்புறம் வந்த அவதாரங்கள்லாம் தேவையா? ஏன் ஆதிசங்கரர் குருநாதர் நம்மளோட மானசீக குரு, அவர் சொல்லாத விஷயத்தையா மற்ற அவதாரங்கள்லாம் சொல்லிட்டு போகிறாங்க? அப்புறம் ஏன் மற்ற அவதாரங்கள்லாம்? ஆதிசங்கரரே மறு அவதாரம் எடுத்து பெரியவாவா நமக்கு சொல்ல வேண்டிய இக்காலத்துக்கு தேவையான கருத்துக்களையும் நம்பிக்கைகளையும் நம்ம சோர்ந்து போகும்போது ஊற்றத்துக்காக எடுத்த அவதாரம் தான் பெரியவா. அப்ப ஆதிசங்கரர் அவதாரம் பண்ணதுக்கு அப்புறம் பெரியவா அவதாரம் தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? 100 கோடி மந்திரத்துக்கு சமமா அப்படின்னா பெரியவா வாயால வந்த ஒரு வார்த்தை. ஒரு பாடகர் ஒரு வித்வானுக்கு பெரியவா சொல்றார், வருமானம் வரணும் அப்படின்னா நீ இதை சொல்ல அப்படின்னு. பெரியவாவோட இயற்பெயர், அதாவது அவர் பிறந்தப்ப அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் சாமிநாதன். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த சாமிநாதனே நீங்க பெரியவாவை சிவனா பார்க்கலாம், அம்பாளா பார்க்கலாம், பெருமாளா பார்க்கலாம், முருகனா பார்க்கலாம், எப்படி வேணா பார்க்கலாம். ஏன்னா பெரியவா ஒரு கடவுள் அவதாரம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க வாயால வர அந்த வார்த்தைக்கு இந்த உலகத்துல எதையுமே நீங்க ஈடா சொல்ல முடியாது. என்ன 100 கோடி 1000 கோடி லட்சம் கோடி மதிப்பிடவே முடியாத ஒரு மந்திரம் அது. அதை சொன்னா பிரச்சனை தீரும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா அது 100 கோடி மந்திரம் இல்ல, அதை விட பெரிய மந்திரம். எல்லாராலையும் முருகனோட எல்லா மந்திரத்தையும் சொல்லிட முடியுமா? நான் தான் சொல்றேன் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கன்னு. எத்தனை பேர் கந்தசஷ்டி கவசம் சொல்லுவாங்க? சரவணபவன் சொல்லுங்கன்னு சொல்றேன், சரவணபவன் சொல்லிடுவாங்களா? ஒரு தம்ப்நெயில நான் அப்படி வச்சிருக்கிறேன் அப்படின்னா அதுல எந்த உண்மைக்கு புறம்பான விஷயமும் கிடையாது. முதல்ல நம்மளோட நோக்கம் உண்மைக்கு புறம்பான ஒரு அட்ராக்டிவான விஷயத்தை வச்சு உங்களை வீடியோவை பார்க்க வைக்கிறதுலாம் கிடையாது. நான் என்ன வீடியோ போட்டாலும் என்னதான் நான் வந்து சொன்னாலும் சரி, நான் இல்லை பெரியவாவே சொன்னாலும் சரி, அது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரும். இங்க பெரியவா சொன்ன மேற்கோள் ஏதாவது காட்ட முடியுமான்னு அவர் கேட்ட கேள்விக்கு நான் ஏன் மேற்கோள் காட்டணும்? உங்களுக்கு பெரியவா மேல நம்பிக்கை இருந்தா கடைபிடிங்க. நான் உங்களை எப்பயாவது கடைபிடிங்கன்னு கட்டாயப்படுத்துறேன். நான் எந்த வீடியோலையும் சொல்ல போறதில்ல. இங்கேயும் மேற்கோள் வந்து என்னால் காட்ட முடியும். அவங்க 2 பேரும் பெரியவா வந்து ஒரு வித்வானுக்கு சொன்னது, இன்னொருத்தவங்களுக்கு சொன்னது, முருகனை பத்தி சொன்னது, இதெல்லாம் நிறைய இடத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அவங்க கூட இருந்த எத்தனையோ பேர் புத்தகமா வெளியிட்டு இருக்காங்க. எத்தனையோ நபர் அவங்களோட அனுபவத்தை உணர்ந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. என்னால் அவங்களெல்லாம் உதாரணத்துக்கு சொல்ல முடியாது. அதெல்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கு நம்பிக்கையே இல்லாம நீங்க நேரடியா சிவனே வந்தாலும் இல்ல பெரியவாவே வந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அது பயனற்ற ஒண்ணுதான். நீங்க இவர் கேட்ட மாதிரி இது 100 கோடி பொறுமா, இந்த மந்திரம் இதுக்கு சமமான மந்திரமா, துளி கேள்வி இருந்தா கூட அதை கைவிட்டுருங்க. ஏன்னா அது வேஸ்ட். நீங்க எப்பவுமே கடவுள் வழிபாட்டுல ஒரு விஷயத்தை கடைபிடிங்க. நான் முழுக்க சிவனை நம்பி இந்த மந்திரத்தை சொல்றேன், முருகனை நம்பி சொல்றேன், பெரியவாவை நம்பி சொல்றேன், விஷ்ணுவை நம்பி சொல்றேன், இவரை நம்பி சொல்றேன். இவரை தாண்டி எந்த சக்தியும் என்னை வந்து ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்ணப்ப நாயனார் மாதிரி தான் நீங்க. உண்மையான அன்பு மட்டும் போதும் தான் இறைவன் கேட்கிறார். நீங்க கொடுக்குற அந்த அன்னதானமா இருக்கட்டும், வேற எதுவா இருக்கட்டும், பொண்ணோ பொருளோ, நீங்க வாங்கிட்டு போற துளசியோ வில்வமோ, கடவுள் படைச்சது தான் இது எல்லாமே. அவர் நினைச்சு அவருக்காக படைச்சிக்க முடியாதா? நீங்க கொடுக்கறதா அவர் வாங்கிக்கணுமா என்ன? நீங்க காட்டுற அன்போட வெளிப்பாடு அதை தான் அவர் ஏத்துக்கிறாரே தவிர நீங்க கொடுக்குற பொருளெல்லாம் அவர் ஒரு நாள் ஏத்துக்க போறதில்ல. நீங்க சொல்ற மந்திரத்தால கடவுளுக்கு ஒன்றும் ஆக போறதில்ல, உங்களுக்கு தான் நல்லது நடக்க போகுது. திரும்பவும் சொல்றேன், எதை பண்ணாலும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா மட்டும் பண்ணுங்க, இல்லாட்டி அதை அப்படியே விட்டுருங்க. ஏன்னா சில பேர் வந்து அந்த நம்பிக்கை இல்லாம தொடரணும்னு நினைக்கிறீங்க, அது வந்து பயனே தராது. இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம். அடுத்து வந்து ஒரு பரிகாரத்தை நான் சொல்றேன். கொஞ்சம் வயசானவங்க நம்ம சேனல் அதிகமா பாக்குறவங்க, கொஞ்சம் வயசானவங்க பார்க்குறதா சொல்லி நிறைய கமெண்டில் பார்க்கும்போது தெரியுது. சில சர்வே எல்லாம் அதை தான் காட்டுது. அப்படி இருக்கப்ப ஒரு குறிப்பிட்ட கமெண்ட் என்னன்னா, அவங்களுக்கு வந்து மூட்டு ரொம்ப வலிக்குது, எனக்கு வந்து மூட்டு வலி சரியாகிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இல்லைன்னா வழிபாடு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் கேட்டிருந்தாங்க. இது நிறைய பொதுவாக இருக்கிறதா. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கே இந்த பிரச்சனை இருந்து நான் சொன்னேன் என்ன பண்ணணும் அப்படின்னா, பெரியவா அப்படியே சொன்னது தான் இது. என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து சுத்தமான வேப்பெண்ணெய் வாங்கிக்கோங்க. சுத்தமான, நல்லா கேட்டுக்கோங்க, வேப்பெண்ணெய் வாங்கிட்டு சாயந்தரம், அதாவது ஒரு 4 மணிக்கு அப்புறம் வர அந்த சூரிய ஒளி இருக்கு இல்லையா, அந்த சூரிய ஒளியில எப்படி சேர் போட்டு உட்காந்தாலும் சரி, மொட்டை மாடியில் உட்காந்தாலும் சரி, இல்லை வீட்டுக்கு வெளியில எப்படியோ அந்த சூரிய ஒளி உங்க அந்த மூட்டுல படுற மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த சமயம் வந்து ஒரு 20 நிமிஷம் குறையாம நீங்க வந்து அந்த எந்த மூட்டு வலிக்குதோ அந்த மூட்டுல வேப்பெண்ணெயை தடவிட்டு அந்த மூட்டு அந்த சூரிய வெளியில படுற மாதிரி வச்சிருந்து ஒரு 20 நிமிஷம் கழிச்சு டெய்லியும் கழுவுனீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 20 டேஸ்லயே அதுக்கு வந்து வலி நிவாரணம், வலி வந்து உங்களுக்கு போறதை நீங்க உணர முடியும். ஒரு 20 நாள். ஏன்னா தொடர்ச்சியா பண்ணணும். இதுல வந்து இடையில சூரியன் இல்லைன்னா
கூட மேகமூட்டமாக இருக்குது அப்படின்னா கூட கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வந்து மூட்டில் வந்து அந்த வேப்பெண்ணெயை தடவி 20 நிமிஷம் வச்சிருக்கிறத மட்டும் கரெக்டாக பண்ணணும். சூரியன் வந்து சாயந்தரம் இருக்கக்கூடிய சூரியனில் டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விட்டமின் இருக்குது. இந்த விட்டமின் வந்து நேரடியாக அவங்க மூட்டுக்கு கிடைக்கிறதால ஏகப்பட்ட நல்ல நன்மைகள் கிடைக்கும். இது வந்து பெரியவா வந்து தான் வந்து மூட்டு வலி வராமல் இருக்கிறதுக்கு வேப்பெண்ணெயை தான் பயன்படுத்துறதா சொல்லி ஒரு பக்தருக்கு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா 100% குணமாகும். இது நிறைய பேருக்கு நடந்தும் இருக்கு நான் சொல்லி, அதனால தான் இங்கே சொல்கிறேன். இப்போ குறிப்பாக நம்ம எல்லாரும் சந்திக்கக்கூடிய பெரும் பிரச்சனை என்ன அப்படின்னா கடன். இந்த கடனுக்கு நமக்கு இருக்கக்கூடிய 3 விஷயம். ஒன்று கர்மா, இன்னொன்று பாபம், இன்னொன்று இல்லைனா சாபம். 3மே வந்து வேறு வேறு விஷயத்தக்கூடியது. இந்த 3யுமே நம்ம வந்து ஓரளவுக்கு இல்லாமல் ஆக்கிட்டாலோ இல்லை குறைச்சிட்டாலோ நம்மளோட கடன், வருமானம், பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே வந்துடும். இது எப்படி அப்படின்னா நம்மளோட கர்ம வினை வந்து ஒரு விதமாக செயல்படும். அது செயல்படுறத நம்மளால் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியுதோ இல்லை அதை குறைச்சிக்க முடியுதோ அதுதான் நமக்கான தீர்வு. இதில் வந்து இது உண்மையா அப்படின்னா 100% உண்மை. அதுக்கு வந்து குறிப்பிட்ட சில வழிபாடுகள், சில தாந்திரிக பரிகாரங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம செஞ்சுட்டு வந்தாலே போதும். முதல்ல வந்து உங்களுக்கு கடன் இருக்கு, இல்லை வருமானம் பத்தல, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு முருக பக்தர் அப்படின்னு எடுத்துப்போமே. ஏன்னா ஒரு பக்தருக்கும் ஒன்று சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஒன்றே பயன்படுத்த முடியாது. எனக்கு வந்து சாம்பார் சாதம் தான் பிடிக்கும்னா உங்கள் எல்லாருக்கும் சாம்பார் சாதம் பிடிக்கணும்னு அவசியமே இல்லை. இன்னொருத்தருக்கு தயிர் சாதம் பிடிக்கலாம், இன்னொருத்தருக்கு வேற பிடிக்கலாம் இல்லையா? அதனால ஒரு எல்லாம் கலந்த பரிகாரமாக இருக்கட்டுமே. உங்களோட பண பிரச்சனை தீர முருகன் வழிபாடு எப்போ பண்ணணும் அப்படின்னா ஒரு செவ்வாய்க்கிழமை 12 to 1:30 இந்த நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் பெண்கள் இருந்தீங்க அப்படின்னா தலைக்கு குளிச்சிருங்க. தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். இந்த 12 to 1:30 அந்த நேரத்தில் நீங்கள் வந்து என்ன முருக வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ஒரு முறை கந்தசஷ்டி கவசம். அதில் நான் வந்து 36 முறை படிக்கக்கூடிய சுருக்கம்னு சொல்லி ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த கந்தசஷ்டி கவசத்தை 36 முறை சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த சுருக்கம் அதோட லிங்க் வேணாலும் உங்களுக்கு நான் கீழே கொடுத்துட்றேன். அதுபடி அந்த 36 முறை கந்தசஷ்டி கவசத்தை சொன்ன பலனை தரக்கூடிய முறையை சொல்லி ஒரு முறை கந்தசஷ்டி கவசத்தை படித்து உங்கள் பிரச்சனை தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். 2வது உருவாய் அருவாய்னு வர அந்த பாட்டு இருக்கு இல்லையா? அந்த பாட்டை ஒரு 6 முறை, முதல் முறையை சொல்லலாம், இல்லைனா 2வது உருவாய் அருவாயின்னு இருக்கக்கூடிய அந்த பாட்டை 6 முறை படிக்கிறது. இல்லை 2யுமே உங்களுக்கு படிக்க முடியும்னா 2யுமே படிக்கும். அதுக்கப்புறம் கரெக்டாக 1:15க்கு ஒரு ஆபீஸ் கவர். இது ஏற்கனவே பதிவில் பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு இங்கே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு ஒயிட் கலர் ஆபீஸ் கவர் இல்லைனா மொய் கவர் வாங்கி அதில் பிங்க் மை, பேனா இல்லை மையுடைய பேனாவால் நீங்கள் யாருக்கு தரணுமோ இல்லை எந்த நபருக்கு கடன் அடைக்கணுமோ இல்லை எந்த இஎம்ஐ கட்டுறீங்களோ அந்த இஎம்ஐ கம்பெனியோட பேரோ இல்லை அந்த நபரோட பேரோ எழுதி அதுக்குள்ளே ஒரு ₹1 இல்லை ₹10 ₹5 உங்கள் சக்திக்கு எவ்வளவோ வச்சு உங்கள் கடன் தீரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது செவ்வாயும் குளிகையும் கூடிய நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை திரும்ப திரும்ப செய்வீங்க. மேலே சொன்ன கந்தசஷ்டி கவசமாக இருக்கட்டும், உருவாய் அருவாய் அந்த பாட்டாக இருக்கட்டும், இந்த 1:15 வைக்கிற பரிகாரமாக இருக்கட்டும், இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 விதமான பலனை தரும். முதல்ல செவ்வாய். ஏன் நம்ம வந்து செவ்வாய் வரை எடுக்கணும்னா செவ்வாய் வந்து போர்க்குணம் கொண்ட ஒரு கிரகம். இந்த செவ்வாய் சரியா இருந்தால் தான் நீங்கள் எந்த விஷயத்தையுமே எதிர்த்து போராட முடியும் அப்படின்னா போராடக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய, போராடி ஒரு விஷயத்தில் வெற்றி அடையக்கூடிய தன்மையை கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சுய ஜாதகத்தில் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லை அப்படின்னா செவ்வாயோட பலம் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கணும். இது 2மே வேணும் அப்படின்னா மேலே சொன்ன 2 பரிகாரம் இல்லாமல் 3வதா 1:15 சொன்ன பார்த்தீங்களா? இந்த 3 பரிகாரமுமே உங்களுக்கு செவ்வாயை தூண்டி உங்கள் பிரச்சனைக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் முடிச்சு வைக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும். இது இயல்பாகவே செவ்வாய்க்குரிய கிரகம் முருகன் அப்படிங்கிறதுனாலையும் முருகனை நம்ம மனசார நினச்சி முருகன் நினச்சா அதை தீர்த்துருவாருன்னு நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது அது கடன் இல்லை, பண பிரச்சனை இல்லை, உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு தேவையான அத்தனை சாத்தியக்கூறும் உங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்து நீங்கள் ஒருவேளை நீங்கள் வந்து வைணவம் பெருமாளை கும்பிடக்கூடிய நபராக இருந்தால் என்ன? ஏன்னா இந்த பதிவில் ஒருத்தவங்க கேட்டாங்க, நான் வந்து பெருமாளை தான் கும்பிடுவேன், நான் வந்து இதை சொல்லலாம். நீங்கள் தாராளமாக முருகனோட மந்திரமும் சொல்லலாம். உங்களுக்கு சரி அப்படின்னு உங்கள் மனசை ஏற்றுக்கிட்டா ஓகே தான். சில பேருக்கு ஏற்றுக்காது, நான் வந்து பெருமாளை கும்பிட்டு இருக்கும்போது எப்படி முருகனை கும்பிட முடியும்? அப்படிலாம் எந்த பேதமும் கிடையாது. பெருமாள் அப்படிங்கிறது ஒரு சக்தியாக இருந்ததுன்னா முருகன் அப்படிங்கிறது இன்னொரு சக்தி. இந்த 2 சக்தியுமே வந்து உருவத்தால் தான் வேறுபாடை தவிர சக்தி என்னமோ ஒன்று தான். அதை தான் வந்து ராகவேந்திரர் அழகாக வந்து ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருப்பார். ராகவேந்தர் வந்து தீவிரமான கிருஷ்ணன் வழிபாடு பண்ணக்கூடியவர். அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வினா, சிவன் பெருமாள் 2 பேரும் எதுக்கு தனித்தனியாக கோவில் இருக்கணும்? 2 பேரும் ஒன்று அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க போது 2 பேருமே வந்து ஒரே மாதிரி இருந்திருந்தா இந்த மக்களுக்கிடையே வந்து இந்த பேதம் இல்லாமல் சண்டை சச்சரவு. முன்னாடிலாம் வந்து சிவன் பெரியவரா இல்லை விஷ்ணு பெரியவராங்கிற பெரிய பிரளயமே நம்ம நாட்டில் நடந்துகிட்டு இருந்து அப்படி ஒரு சண்டையே வந்திருக்காது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அழகாக ஒரு பதிவு பண்ணியிருப்பார். நம்ம பார்க்குற காட்சி, நம்ம எந்த விஷயத்தை
பார்க்குறோமோ அந்த காட்சி ஒன்று தான். ஆனால் நமக்கு இறைவன் என்ன கொடுத்துருக்காருன்னா 2 கண்ணை கொடுத்துருக்காரு. ஏன் 2 கண்? ஒரு கண்ணே போதுமே. இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம ஒரு பேனாவை பார்க்குறோம்னா நமக்கு பேனாவை பார்க்கும்போது ஒரு பேனா தான் தெரியும். ஆனால் நமக்கு எத்தனை கண் இருக்குது? 2 கண் இருக்குது. 2 கண்ணும் பார்க்குற விஷயம் ஒன்று தானே. ஒரு கண்ணே போதுமே அப்படின்னா அது அதுக்காக கிடையாது. சிவன் விஷ்ணு 2 பேரும் நமக்கு 2 கண்ணாக இருந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் தெளிவாக நமக்கு தீர்த்து வைக்கக்கூடிய, நம்மளோட பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து நமக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய கடவுள். ஒரு சிலர் சில செல்வ செழிப்பு, சில வழிபாட்டு முறைகள், தனக்கு பிடிச்ச வாழ்க்கை முறையில் போய் முக்தியை தேடுறவங்களுக்கு பெருமாளாகவும், எல்லாத்தையும் எளிமையாக இருந்து இந்த தவம் தானம் சில முறைகள் அடிப்படையாக போய் போகிறவங்களுக்கு சிவனாகவும் இருந்து தீர்வை கொடுக்கறதா சொல்லுவாங்க. அதுதான் 2 கண் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் விஷ்ணு பக்தராக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று, எப்படியாச்சும் நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, ஒரு முறையாவது நீங்கள் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போய் தான் ஆகணும். வேற வழியே இல்லை. ஏன் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா, ஸ்ரீரங்கம் பெருமாள் ராமரோட குலதெய்வம். அதுவும் இல்லாமல் வைகுண்டத்திலிருந்து பெருமாளை தன் கரத்தால் தசரதன் அவங்களோட வம்சத்துக்கு கொடுத்த ஒரு சொர்ண விக்கிரகம். சொர்ணம்னா முழுக்க தங்கத்தால் செய்யப்பட்ட விக்கிரகம். இது யுகத்துக்கு யுகம் தன்னோட தன்மையை மாற்றிக்கிட்டே இருக்கும். இது கலியுகம்ன்றதால நீங்கள் நேரில் பார்க்கும்போது பெருமாள் கற்சிலை மாதிரி தெரிவாராம். ஆனால் உண்மை அது கிடையாதான். அது உள்ள சொர்ண தங்கத்தால் ஆனப்பட்டது. இது எந்த உளியாலையும் எந்த ஒரு சிற்பியாலையும் செய்யப்படாத வைகுண்டத்திலேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிலை அது. அது மட்டும் இல்லாமல் பட்டாபிஷேகம், ராமர் பட்டாபிஷேகம் முடிஞ்சதும் விபீஷணன் உதவி பண்ணதால யாரு, ராவணனோட தம்பி, அவன் கேட்பான், எனக்கு இந்த ரங்கநாதரை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, கேட்ட உடனே பட்டாபிஷேகம் சூட்டி இருக்கிறாரு. கேட்டதும் மறுப்பு தெரிவிக்காம தன்னோட குலதெய்வமே ஆனாலும் பரவாயில்ல சொல்லி எடுத்து விபீஷணன்ட்ட கொடுத்துருவார் ராமர். அப்படி வர்றப்ப சில முனிவர்கள், இந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அது இலங்கை அப்படிங்கிறது ஒரு தீவு, எப்பயுமே கடலால் சூழப்பட்டது. சில யுகங்களுக்கு அப்புறம் அது கடலுக்குள்ள போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்படிங்கிறதால இந்த பெருமாள் அங்கே இருந்தார் அப்படின்னா அதை தடுத்து நிறுத்திடுவார், இயற்கைக்கு முரணான விதி ஆயிடும் அப்படின்னு சொல்லி அதை இந்தியாக்குள்ளேயே, அப்போ பாரத தேசம் மட்டும்தான், இந்தியாங்கிறது கிடையாது, பாரத தேசத்திலேயே தங்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லும்போது தான் விநாயகர்கிட்ட வருவாங்க. அப்போ விநாயகர்கிட்ட வந்தால் சரி நான் பார்த்துக்கிறேன், நம்மள்கிட்ட போய் தான் எதுன்னு சொன்னாலே, நம்மள்கிட்ட போயிட்டீங்கனாலே இந்த பிரச்சனை சால்வ்டு, அவ்வளோதான், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, வந்தவொடனே சரி நான் பார்த்துக்கிறேன் அனுப்பிச்சி விட்ருவேன். இப்போ அந்த காலத்தில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது வழக்கம். இப்போ சிலையை வச்சுக்கிட்டு தண்ணியில் குளிக்க முடியாது, அதே சமயம் நமஸ்காரம் பண்ண முடியாதுங்கிறதால சுத்தமுத்தும் பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது ஆடு மேய்க்கிறதுக்காக ஆடை ஓட்டிட்டு வரக்கூடிய ஒரு சிறுவனா என்ன பண்ணுவார்னா, விநாயகர் வருவார். அப்படி விநாயகர் வந்தோடனே தம்பி இங்கே வாப்பான்னு கூப்பிட்டு, விபீஷணன் இந்த சிலையை கையில் வச்சுட்டு எக்காரணம் கொண்டு கீழே வச்சிடக்கூடாது, கீழே வச்சா பிரதிஷ்டை ஆகிடும். இதே ராமர் சொல்லி தான் அமைச்சிருப்பார், இந்த சிலையை எங்கே பிரதிஷ்டை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அங்கே தான் வைக்கணும், நீ கீழே வச்சுட்டு அப்படின்னா பிரதிஷ்டை ஆகிடும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ராமர் எப்படி வச்சுட்டு இருந்திருப்பாருன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். அவங்க சில வழிமுறைகள் பின்பற்றி சில மந்திரங்களை சொல்லி அந்த சிலை ஒரு குறிப்பிட்ட இடத்துல பூமியில தொடாம மேலேயே இருக்கிற மாதிரி செஞ்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதில் பார்த்தேன். அப்படிதான் அவங்க வச்சிருந்தாங்களாம். இப்போ நம்ம கதைக்கு வந்துருவோம். இப்படி விபீஷணன் விநாயகர் சின்ன ரூபத்தில் இருக்க விநாயகர் கிட்ட கையில் கொடுத்துருவாரு. இப்போ ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் 3 முறை கூப்பிடுவேன், 3 முறைக்குள்ள நீங்கள் வரணும், அப்படி வரலன்னா நான் வச்சுட்டு என் வேலையை பார்க்க போயிடுவேன்னு சொல்லுவார். சரின்னு விபீஷணன் போய் ஸ்நானம் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் முறை கூப்பிடுவார், இருப்பா அப்படின்னு. ஸ்நானம் பண்ணி முடிச்சு கடவுளை வழிபட்டு இருக்கும்போது 2வது முறை கூப்பிடுவார், இருப்பா சாமி மட்டும் கூப்பிட்டு சீக்கிரம் அவங்க எனக்கு கை வலிக்குதுன்னு சொல்லி 3வது முறை சொல்லுவார். அவர் வரத்துக்குள்ளேயே என்ன பண்ணுவார்னா விநாயகர் அங்கேயே வச்சிருவார். வச்ச உடனே அது காவேரி கரை அந்த இடத்துல பிரதிஷ்டை ஆகிடும். எவ்வளவோ முயற்சி பண்ணி விபீஷணன் இது பண்ணுவான், தூக்க முடியாது, மனசு உடஞ்சி போய் பிரார்த்தனை பண்ணுவான். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, பெருமாள் அவனுக்கு ஒரு விஷயம் சொல்லுவார், சரி பிரதிஷ்டை எங்கே ஆனாலும் என்னோட பார்வை இலங்கையை நோக்கி இருக்குன்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அந்த சிலை அப்படியே திரும்பிச்சான் இலங்கையை பார்த்து. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேருந்து பார்வை இலங்கையை நோக்கி தான் ஸ்ரீரங்கம் பெருமாள் இருப்பார். இப்படி இந்த சிலை இங்கே பிரதிஷ்டையாக காரணமாக இருந்த கணபதி எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு கேட்டதுனால தான் அவர் உச்சி பிள்ளையார். எங்கேயுமே பிள்ளையார் மலை மேலே இருக்க மாட்டார். ஏன்னா நம்மால் ரொம்ப சாப்பிட்டான ஆள், நீ எவ்வளோலாம் கஷ்டப்பட வேணாம், நீ எங்கே நினைக்கிறியோ அங்கே நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஆள். நீங்கள் போய் ஆலமரத்தில் பார்க்கலாம், தெருமுக்கில் பார்க்கலாம், வீட்டிலேயே மஞ்சளில் பிடிச்சாலும் இல்லை இதில் பிடிச்சாலும் வரக்கூடிய ஆள். நம்ம எப்பயுமே நம்மளை கஷ்டப்படுத்தாமல் எல்லா ஷார்ட்கட்டையும் கொடுத்து நமக்கு எல்லாத்தையும் அனுபவிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கடவுள். மற்ற கடவுள்லாம் கஷ்டப்படுத்துறாருன்ற மீனிங்கில் நான் சொல்ல வரல. பொதுவாக மற்ற கடவுள்லாம் மலை மேலே இருப்பாங்க, சரி கடல் ஓரத்தில் இருப்பாங்க. நம்மளால் அப்படிலாம் இல்லை, நீங்கள் எங்கே நினைக்கிறீங்களோ அங்கே இருப்பார். ரொம்ப சிம்பிளாக இருப்பார். அதுக்கு சிம்பிள் நினச்சிடக்கூடாது. அவரோட சக்தி இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சமே அத்தனை கடவுளையும் சேர்த்தா கூட அவரோட சக்தியை ஈடுபடுத்த முடியாது. எல்லா கடவுளுக்கும் தலையாய கடவுள் விநாயகர். அதனால இங்க இருந்து அருள் பாலிக்கணும்னு கேட்டுக்கிட்டதால தான் உச்சி பிள்ளையார் கோயில் வந்துச்சு. இப்படிப்பட்ட இந்த ஸ்ரீரங்கத்துக்கு நீங்க ஒரு
வெள்ளிக்கிழமை கரெக்டாக சுக்கிர ஓரையில் தரிசனம் பண்ணிங்கன்னா நல்லது. முதல் ஓரையே வெள்ளிக்கிழமை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வர ஓரை சுக்கிர ஓரை. முடிஞ்சால் அந்த சுக்கிர ஓரையில் ஸ்ரீரங்கம் பெருமாளை தரிசனம் பண்ணுங்க. இல்லை முடியலன்னா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் வந்து அன்னைக்கான அத்தனை சிறப்பையும் கொடுக்கக்கூடியது. வெள்ளிக்கிழமையில் ஸ்ரீரங்கம் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு கோவிலில் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காரக்கூடிய இடத்துல உட்காந்து கனகதாரா சோஸ்திரம் மனமுருகி கனகதாரா சோஸ்திரம் சொல்லி நீங்கள் ஸ்ரீரங்கம் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட கடன் அது எதுவாக இருக்கட்டும், இல்லை பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வருமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் பெருமாள் நம்மளை காப்பாற்றுவார் நம்பிட்டீங்க அப்படின்னா அடித்து சொல்கிறேன், சில தினங்களுக்குள்ளேயே யாரோ உங்களுக்கு உதவி பண்ணி உங்களை காப்பாற்றிடுவாங்க. எத்தனையோ முறை வந்து என்னோட அனுபவத்தில் நான் உணர்ந்திருக்கேன். ஏன்னா நான் வந்து பூச நட்சத்திரம், என்னோட 2வது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயில்யம். எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல பாருங்களேன். இப்போ வந்து ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு அதிபதி வருவார். 3 நட்சத்திரம் சேர்ந்தாவில் தான் அதிபதி வரும். அந்த இப்போ உங்களுக்கு அதை இதிலையும் கூட கொடுக்குறேன். இப்போ நான் வந்து பூச நட்சத்திரம், அனுஷம், உத்திரட்டாதி 3மே சனியோட நட்சத்திரம். இந்த பூசத்துக்கு அடுத்த நட்சத்திரம் ஆயில்யம் வந்து 2வது நட்சத்திரம். கேட்டைங்கிற நட்சத்திரம் 11வது நட்சத்திரம். 1 + 1 2. கேட்டைக்கு அடுத்து வந்து ரேவதிங்கிற நட்சத்திரம் 20வது நட்சத்திரம். இப்போ பூசத்துக்கு 2வதா வரக்கூடிய ஆயில்யம், கேட்டை, ரேவதி இது 3மே புதனோட நட்சத்திரம். இந்த புதனோட நட்சத்திரங்கள் எல்லாமே எனக்கு சம்பத்துன்னு சொல்லக்கூடிய வருமானத்தை தரக்கூடிய நட்சத்திரம். இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஆயில்யத்துக்கு உருவம் என்ன அப்படின்னா படம் எடுத்த பாம்பு. ஆதிசேஷன் வந்து படம் எடுத்த பாம்பாக தான் ஸ்ரீரங்கம் கோயிலில் ரங்கநாதர் படுக்கை இருக்கும். அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரத்துக்கான வடிவம் வந்து பெரும்பாலான நிறைய வடிவங்கள் இருக்கு. அதுல குறிப்பிட்ட வடிவம் வந்து ஈட்டி மின்னல் வரும். அடுத்து ரேவதி நட்சத்திரம் வந்து ஆதிசேஷனோட கூடிய படுத்த நிலையில இருக்கக்கூடிய பெருமாள். இது வந்து ரேவதி நட்சத்திரமாவே சொல்லுவாங்க. 2 மீன்கள், நிறைய எனக்கு சாதகமா இருக்கக்கூடிய அத்தனை தாரைகளுமே வந்து பள்ளிகொண்ட பெருமாள் கிட்ட இருக்கிறார். அதனால நான் அடிக்கடி பள்ளிகொண்ட பெருமாள் தரிசனம் பண்ணுவேன். அதாவது நீங்க வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஸ்ரீரங்கம் வருஷத்துல 1-2 முறையோ கஷ்டம் அதிகமா இருக்கும்போது உடனே முடிஞ்சா ஸ்ரீரங்கம் போயிடுங்க. உடனே யார் மூலியமாவது நிவர்த்தி கிடைச்சிடும். இப்ப இந்த நட்சத்திரத்தை பத்தி சொன்னதால ஒரு விஷயத்த சொல்றேன். உங்களுக்கு எது 2வது நட்சத்திரம்னு பாருங்க. 2, 11, 20 வரக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு பாருங்க. அந்த நட்சத்திரத்துக்கு உரிய கடவுள் எதுன்னு பாருங்க. இதுல உங்களுக்கு வந்து கடவுளை பொறுத்த அளவுக்கு வந்து உங்களுக்கு 3வதா வர கடவுள், 5வதா வர கடவுள், 7வதா வர கடவுள்லாம் பார்க்கவே கூடாது. ஏன்னா 3, 5, 7ங்கிறது நட்சத்திரத்துக்கும் வடிவத்துக்கு மட்டும்தானே தவிர கடவுள்களுக்கும் சக்திகளுக்கும் மந்திரங்களுக்கும் கிடையாது. கடவுள்லாம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. ஏன்னா ஒரே கடவுள் வந்து பல அவதாரங்கள் பல நட்சத்திரத்தில் பண்ணியிருக்காங்க. இதனால நிறைய குழப்பம் வரும். பொதுவாக நட்சத்திரத்தை வந்து கடவுளுக்கு பார்க்கவே கூடாது. ஏன் 2வது நட்சத்திரத்தில் உரிய கடவுளை பார்க்கணும்னு நான் சொன்னேன்னா இங்கே 2 கேள்விக்கும் குழப்பிக்காதீங்க. நட்சத்திரத்தை அடிப்படையில் கடவுள்கிட்ட பாகுபாடு பார்க்கக்கூடாதுங்கிறத தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஃபேவரான கடவுளை பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்ல. இப்போ எனக்கு வந்து 2வது நட்சத்திரம் பார்த்தீங்களா, பள்ளிகொண்ட பெருமாள் வரார். இதே வந்து வேற ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்க அஸ்வினி நட்சத்திரமா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்கிரனோட நட்சத்திரங்களான பரணி, பூரம், பூராடம் வரலாம். இதுல அவதாரம் பண்ண கடவுள்லாம் பாருங்க. இதுல அவதாரம் பண்ணவங்க யார் வருவாங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் பொதுவா வந்து அன்னை துர்க்கை வருவாங்க, வெற்றிக்கான கடவுள். அதுக்கப்புறம் வந்து பூர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அன்னை காமாட்சி வருவாங்க. அருமையான நட்சத்திரம் பூரம். அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா காமாட்சி. இந்த உலகத்தில் இருக்க எந்த கோரிக்கைக்கும் நீங்கள் காமாட்சிட்ட போயிடலாம். அதுக்கு அடுத்து பூராட நட்சத்திரம் வந்து மகாலட்சுமியோட நட்சத்திரம், என்னோட பெரிய பையனோட நட்சத்திரம். எனக்கு வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4வது நட்சத்திரம். அங்கே பெருமாள் படுத்த நிலையில் இருப்பார். நிற்கிற நிலையில் இருக்க பெருமாள் வந்து புதனோட அம்சம், படுத்த நிலையில் இருக்கிற பெருமாள் வந்து புதனோட அம்சம் தான். ஆனால் எங்கே பெருமாள் படுத்திருக்கிறாரோ அங்கே செல்வம் கை ஓங்கி இருக்கும். அதாவது 2 பேரும் மகாலட்சுமியும் பூமாதேவி 2 பேருமே பெருமாளோட காலடியில் உட்காந்து காலை பிடிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே சுக்கிரன் உச்சம். சுக்கிரன்னா பண வரவை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து அங்கே பயங்கரமாக செயல்படும். நிற்கிற நிலையில் இருக்கிற பெருமாள் வந்து புத்தியையும் கல்வியையும் அறிவையும் உங்களுக்கு தேவையான நுண் அறிவுகள் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி வந்து நிற்கிற பெருமாள் கிட்ட இருக்கும். இது வந்து இப்படிதான் அப்படின்னு கிடையாது. இந்த நிற்கிற நிலைக்கும் படுத்த நிலைக்குமான வேறுபாடை தான் நான் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து படுத்திருக்கிற பெருமாள் வந்து நமக்கு புத்தியை கொடுக்கக்கூடாதா, இல்லை அவர் தரமாட்டாரான்னு கேட்டுறாதீங்க. அதுக்கான அர்த்தம் அது கிடையாது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி பெருமாளை, இந்த மாதிரி கடவுளை வழிபட்டுக்கிட்டா நல்லதுன்னு சொல்லி ஒரு இதுதான். உங்கள் வீடு பக்கத்தில் எந்த பெருமாள் கோயில் இருந்தாலும் இதே பலனை தான் தரப்போறாரு, தரமாட்டாருன்னு கிடையாது. ஒரு சில நுணுக்கங்களை நம்ம சரியா, அதாவது நமக்கு எல்லாம் தெரிஞ்சா கூட சில வழிமுறைகளை பின்பற்றும் போது 100% வெற்றி கிடைக்கும் இல்லையா, அதுக்கான வழிமுறைகள் தான் இது. ஒருவேளை இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா பக்கத்தில் பெருமாள் கோயில் இருந்தால் போயிடுங்க. அது எந்த பெருமாளாக இருந்தாலும் சரி. ஆனால் கனகதாரா சோஸ்திரம் மறக்கவே கூடாது. அது மட்டும் நீங்கள் படிச்சே ஆகணும், வைணவத்தை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால். அடுத்து இந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் கவலையப்பட வேணாம். அதை நான் 3 வீடியோ கொடுத்துருக்கேன். 3 வீடியோவே நான் கொடுத்துறேன். புரியலனாலும் திரும்ப ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஏன்னா எப்போவுமே நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணேன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு கூட புரியுற மாதிரி ஒரு பதிவு தான் கொடுக்கணும்னு நினைப்பேன். அப்படி தான் நான் கொடுத்துருக்கிறேன். என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, அது கூட நான் பதில் சொல்கிறேன். அதுக்குன்னு வீடியோவை பார்க்காமலே கேட்டுறாதீங்க.
அடுத்து இதெல்லாம் இல்லை, நான் வந்து சிவனை தீவிரமாக வழிபாடு பண்ணுறேன், எனக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு திங்கக்கிழமை என்ன பண்ணணும் அப்படின்னா, திங்கக்கிழமையில் உங்களுக்கு 2வதாக வர நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நான் நட்சத்திரம்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு வந்து கடவுள் மேலே தான் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா திங்கக்கிழமை 6 to 7, அதாவது சந்திரனோட ஓரை, அந்த ஓரை வர சமயம் ஒரு சிவன் கோயில் போகிறீங்க, 2 தீபம். மேலே சொல்ல எல்லா பரிகாரத்துக்கும் தீபம் ஏற்றுறது ரொம்ப முக்கியம். அது நல்லெண்ணெய் தீபமாகவும் இருக்கலாம், நெய்யாகவும் இருக்கலாம். இப்போ சுத்தமான நெய் கிடைக்காதுங்கிறதுனால நல்லெண்ணெய் பயன்படுத்துறது நல்லது. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமான மனசார என் கடனோ இல்லை பணப்பிரச்சனையோ வருமானமோ தீரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வெளியில வந்து, அதாவது கோயில் உட்பிரகாரத்துல எங்க உட்கார முடியுமோ அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு திருவாவடுதுறை திருப்பதிகம்னு ஒன்று இருக்கு. இது வந்து ஞானசம்பந்தர் பாடின பாட்டு. என்னன்னா, ஞானசம்பந்தர் வந்து அவதாரம் பண்ண அவரோட பூர்வாசிரம தந்தை வந்து ஞானசம்பந்தர்கிட்ட கேட்பார். என்ன கேட்பார்னா, நான் ஒரு யாகம் பண்ண போறேன்ப்பா, அதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், பணம் கொடு அப்படின்னு கேட்பார். பொதுவா ஞானசம்பந்தர் வந்து கடவுள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய அவர்கிட்ட வந்து இவர் காசு கேட்கிறார். உடனே ஒரு பகவான் நினைச்சு ஒரு பதிகம் பாடுவாரு. அப்ப அவர் பாடின பாட்டு என்ன அப்படின்னா, இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் ஆரம்பிக்கக்கூடிய இந்த பதிகத்தை பாடுவார். இதை பாடின உடனே சிவபெருமான் ஒரு பூதகணத்துக்கிட்ட 1000 பொற்காசுகள் உடைய ஒரு பொற்கிடை அதை கொடுத்து கொடிமரத்துக்கிட்ட கொண்டு வந்து வைக்க சொல்லிடுவார். அப்படி வச்ச உடனே அதுலேருந்து நீங்கள் எத்தனை முறை காசு எடுத்தாலும் மறுபடியும் 1000 பொற்காசு வந்துடும். அதாவது எடுக்க குறையாத அட்சய பொற்காசா அது கிடைக்கும். அது மாதிரி இது மட்டும் இல்லாமல் திருஞான சம்பந்தர் திருவிழி மிழலை அப்படிங்கிற திருத்தலத்தில் தங்கியிருக்கும் போது அங்கே வந்து பெரும் பஞ்சம் ஏற்பட்டுருது. அந்த சமயத்தில் அந்த பஞ்சம் போக்குறதுக்காக சிவபெருமான் கிட்ட ஒரு பதிகம் பாடி காசு கேட்டிருப்பார். அதுவும் ஒரு சிறப்பான பதிகம். என்ன அப்படின்னா, வாசி தீரவே காசு நல்குவின்னு சொல்லி. இந்த 2 பாட்டையுமே இல்லை 2ல ஏதோ ஒரு பாட்டை நீங்க வந்து தாராளமா படிக்கலாம். நான் சொன்ன எல்லா பரிகாரமும் கோவில்ல பண்ண முடியாதவங்க தாராளமா வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி இறைவன் முன்னாடி உட்காந்து தாராளமா பண்ணலாம். பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எந்த கருத்தும் கிடையாது. உங்களுக்கு பண வரவு, உங்கள் வீட்டில் வந்து நகையை அடமானம் வச்சுருக்கிறேன், கவலையப்படாதீங்க, வருமானம் பத்தலை, கடன் இருக்குது, எனக்கு பணம் வர வரணும்னா இந்த பாடலை மனமுருகி சிவன்கிட்ட இவரு கேட்ட மாதிரி நீங்களும் கேளுங்க. இப்போ முழு பாட்டையுமே உங்களுக்கு வந்து கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துட்றேன். ஏற்கனவே இதை பற்றி பதிவும் போட்டிருக்கேன், அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருப்பேன். அந்த பதிவையும் நான் உங்களுக்கு வந்து லிங்கை கொடுக்குறேன், பாருங்கள். இதை சொன்னீங்க அப்படின்னாலே 100% நிச்சயமாக உங்களோட அந்த பிரச்சனை தெரிஞ்சிடும். இப்போ இந்த 3 கோவிலுமே இருக்காது. ஏன்னா இது 3மே ஆகம விதிப்படி கட்ட வேண்டிய கோவில். சிவன் கோயிலாக இருக்கட்டும், பெருமாள் கோயிலாக இருக்கட்டும், முருகன் கோயிலாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் சில வழிமுறைகள் இருக்கு. ஆனால் எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி எல்லா கோவிலும் இருக்காது. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் கோவில் இருக்கும். நம்ம ஆள் யாரு? விநாயகர். எந்த ஒரு ஆகம விதியும் தேவையே கிடையாது. பார்த்த இடத்துல, பார்க்குற இடத்துல, நீங்கள் போகிற இடத்துல கண்டிப்பாக விநாயகர் கோயில் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இப்போ விநாயகரை வச்சு உங்களோட மேலே சொன்னால் அத்தனையும் தீர்த்துக்க முடியும். ஒரு எளிமையான பரிகாரம் இருக்கு. முதல்ல உங்களுக்கு விநாயகர் வந்து எந்த நட்சத்திரமானா இருக்கட்டும், கவலையே படணும். அவருக்கு வந்து நீங்கள் நாளெலாம் பார்க்க வேணாம், நட்சத்திரம்லாம் பார்க்க வேணாம். ஏன்னா நம்மளால் வந்து எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணக்கூடியவர். அவருக்கு நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, 2வது நட்சத்திரத்தில் பண்ணோம்னா சால்வ் ஆகிடும். அப்படி உங்களுக்கு 2வது நட்சத்திரமா எனக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, விநாயகர் வந்து அவர் வந்து அஸ்த நட்சத்திரத்துலேயும் அவதாரம் பண்ணியிருப்பார், மூல நட்சத்திரத்துலையும் வரும். எனக்கு நேரடியாக பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து 3வது நட்சத்திரமாக வரும். ஏன் அப்படின்னா அஸ்வினி மக மூலம் வந்து பூச நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரம். இதனால விநாயகர் வழிபாடை நான் பண்ணாமல் இருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அந்த 3வது நட்சத்திரமா அவர் வந்தால் கூட அவர் நம்மால். ஏன்னா 6வது நட்சத்திரமாக வரக்கூடிய ரோஹிணி அஸ்தம் திருவோணம் எனக்கு சாதகமான நட்சத்திரத்துலையும் அவர் இருக்கிறார். இப்போ இப்படி பார்க்கணும், போட்டு குழப்பிக்க கூடாது. அவர் எனக்கு ஃபேவர் இல்லாத நட்சத்திரமாக வந்துட்டாரு, அப்போ நான் வழிபட மாட்டேன். இல்லை, ஃபேவரான ஒரு நட்சத்திரத்தில் அவர் அவதாரம் பண்ணியிருப்பார், உங்களுக்கு தெரியாது. அதனால கடவுளுக்கு வந்து நட்சத்திரம் பார்க்க வேண்டாம். நான் இன்னைய வரைக்கும் என்னோட இப்போ இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன்ல, இந்த வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி கூட அருகம்புல்லை வச்சு அவருக்கு விநாயகர் கோவில் படிச்சுட்டு வந்து தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். சரியா? நான் வந்து டெய்லியும் குளிச்ச உடனே அவருக்கு அருகம்புல் வச்சு பிரார்த்தனை பண்ணுறத எங்கேயுமே விட்டது கிடையாது. என்னோட எந்த விஷயம், சாதாரண விஷயத்துலேருந்து நான் பண்ணக்கூடிய பெரிய விஷயங்கள் அத்தனைக்கும் விநாயகரோட அனுக்கிரகம் இல்லாமல் பண்ணதே கிடையாது. இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு 2வதாக வரக்கூடிய நட்சத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லை நட்சத்திரம்லாம் பார்க்க மாட்டிங்கன்னா விட்டுருங்க. சிம்பிளாக ஒரு விநாயகர் கோயில் போங்க. விநாயகர் கோயில் போகும்போது வெள்ளிக்கிழமையாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா விநாயகர் அகவலை படித்த அவ்வையே வெள்ளிக்கிழமையில் பெண்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வெள்ளிக்கிழமை, ஆண்களாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. வெள்ளிக்கிழமைகளில் போகிறத வழக்கமாக வச்சுக்கிட்டா கூட ரொம்ப நல்லது. 2 நெய் தீபம் போடுறீங்க, உங்கள் கைகளாலேயே 21 அருகம்புல், 1 2ன்னு ஒரு அருகம்புலாக எடுத்தால் 21 அருகம்புல் வாழை நாரால் கட்டணும், நூலால் கட்டக்கூடாது. அதுக்கப்புறம் 1 2 எருக்கம்பூவாவது, நிறைய மாலை விற்கிற கடையிலே எருக்கம்பூ கிடைக்கிது, எருக்கம்பூ மாலை அவருக்கு ரொம்ப
ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்னா அருகம்புல்லும் பிடிக்கும், எருக்கம்பூவும் பிடிக்கும். இதை வாங்கி அவருக்கு சாத்திட்டு ஒரு செதறு தேங்காய் போட்டுட்டு உட்காந்து விநாயகர் அகவல் இது அப்படியே வீட்லேயும் பண்ணலாம். கோவிலில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, போக முடியாதவங்க வீட்லேயும் பண்ணலாம். ஆனால் கோவிலுக்கு போகும்போது அங்கே நிறைய மந்திர சக்திகள்லாம் சொல்லி அந்த இடமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கும். நம்ம போன உடனே நம்மளோட நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தலை தூக்காமல் நம்மளோட பாசிட்டிவ் தலை தூக்கும். அதனால தான் கோவில் நான் மறுபடியும் சொல்கிறேன், போனால் போதும். போய் அங்கே என்ன படிக்கணும்? விநாயகர் அகவல். இதுக்கப்புறம் கடனை போக்கக்கூடிய கணபதியோட அம்சத்தில் ஒரு அம்சம் இருக்குது, தோரண கணபதி. நிறைய கோவிலில் நிறைய ஊர்களில் தோரண கணபதி இருக்கிறாங்க. தோரண கணபதி அவருக்குன்னு அகத்தியர் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அதையும் நான் உங்களுக்கு இங்கே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், கமெண்ட்லையும் கொடுக்குறேன். தோரண கணபதியோட பாடல் ஒரு 8 பாடல் இருக்கும். என்னன்னைக்கு படிக்கணும்? ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் சாயந்தரம் கோயிலுக்கு போய் அவருக்கு நான் சொன்ன இந்த முறைப்படி விளக்கு போட்டு செதறு தங்காய் போட்டு விநாயகர் அகவல் படிச்சுட்டு தோரண கணபதியோட கடன் தீர்க்கும் இந்த பாட்டை நீங்கள் படிச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், ஒரு சில தினங்களுக்குள்ளேயே யாரோ ஒரு பெரிய ஆளோ இல்லை பெரிய நபரோ பணம் கொடுக்குதோ இல்லை வேற ஏதோ விஷயத்தாலேயோ உங்களுக்கு உதவி பண்ணி உங்களோட கடன் இருந்தால் அடைஞ்சிரும், உங்கள் பண பிரச்சனை தான் தீர்ந்துடும். நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், இந்த தோரண கணபதி பற்றி இந்த மந்திரம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு கீழே எத்தனை பேர் தன்னோட பிரச்சனை தீர்ந்துருக்குன்னு போட்டிருக்காங்கிறத பாருங்கள். இது எல்லாமே நம்பிக்கையின் பேரில் தான் நீங்கள் செய்யணும். நம்பிக்கை இல்லாமல் செய்கிறது அத்தனையும் வேஸ்ட். நான் இங்கே நேரத்தை குறிப்பிட்டிருக்கேன், சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கேன். என்னென்னா ஒரு நாளை குறிப்பிட்டு சொல்கிறேன், ஒரு நட்சத்திரத்தை குறிப்பிட்டு சொல்கிறேன், ஒரு ஹோரையை குறிப்பிட்டு சொல்கிறேன். இதெல்லாம் பயன்படுத்தணுமா? இதெல்லாம் அவசியம் தானா அப்படின்னா இதுக்கு சில சக்திகள் இருக்குது. இதுக்கும் நான் உங்களுக்கு மகாபாரதத்தை உதாரணம் சொல்லணும். பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை வந்துருச்சு, 2 பேருக்கும் சண்டைன்னு முடிவாயிடுச்சு. இப்போ துரியோதனன் யோசிக்கிறான், நம்ம சண்டையில் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு நல்ல நாள், நமக்கு சாதகமான நாளில் பலி கொடுத்து போற தொடங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வெற்றி கிடைக்கும். இப்போ அவன் நேராக வரான், சாஸ்திரத்தில் வல்லுநரான சகாதேவனை பார்க்குறான். பார்த்து, சகாதேவா, போரில் எனக்கு வெற்றியை தரக்கூடிய நாள் எதுன்னு கணிச்சு சொன்னதும் சகாதேவன் கணிச்சு வர அமாவாசைக்கு நீங்கள் பலி கொடுத்து போற தொடங்கினா வெற்றி கிடைச்சிடும் சொல்லி அமைச்சிடறாரு. இப்போ துரியோதனன் போனதுக்கு அப்புறம் பஞ்ச பாண்டவர்கள் கிருஷ்ணன் படைசூட சகாதேவனை பார்க்குறாங்க. எதுக்கு துரியோதனனை பார்த்துட்டு போகிறானதும் போருக்கு எந்த நாளில் வெற்றி கிடைக்கும்னு கேட்டார். குறித்து கொடுத்தேன் அப்படின்னதும் கிருஷ்ணன் சொல்லுவோம், ஏன்பா உங்களை தீர்த்து கட்டுறதுக்கு தான் அவன் நாள் கேட்டிருக்கான், அதுவும் உங்ககிட்டயே கேட்டிருக்கானே, நீ சொல்லலாமா அப்படின்னு. அப்போ சகாதேவன் சொல்லுவார், சாஸ்திரம், மருத்துவம், ஜோதிடம், இந்த மாதிரி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எதிரியே கேட்டாலும் உண்மையை மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுபடி பார்த்தா அவர் என்கிட்ட ஜோதிடம் தான் கேட்டு வந்திருக்காரு, இதை நான் எப்படி மறுக்க முடியும்? அவர்கிட்ட உண்மையை சொல்கிறது தான் சரி அப்படின்னதும் அது கிருஷ்ணன் சொல்லுது, ஆனால் ஊரில் இருக்க எல்லா பிரச்சனையும் இழுத்துட்டு வந்துடுவீங்கடா, இழுத்துட்டு வந்துட்டு என் தலையை உருட்டுறதே உங்களுக்கு வேலையாக போச்சு அப்படின்னதும் அப்போ தர்மன் சொல்லுவார், தர்மம், கிருஷ்ணா உனக்கு தெரியாதில்லை, எங்களை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு, உன்னை சரணடைகிறோம் அப்படின்னதும் ஆமாம் எல்லா பிரச்சனையும் நீங்கள் இழுத்துட்டு வந்துடுங்க, கடைசியில் என் தலையை உருட்டுங்க அப்படின்னு. சரி நான் பார்த்துக்கிறேன், இப்போ இவன் வேலையை பாரு அனுப்பிச்சு விட்டு கிருஷ்ணன் என்ன பண்ணுவார்னா மறுநாள், அதாவது இவர் சொன்ன 2 தினங்கள் கழிச்சு தான் அமாவாசை வரும். மறுநாளே கிருஷ்ணன் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா உட்காந்து ஒரு நதிக்கரையில் தர்ப்பணம் கொடுப்பார். நல்லா கவனிங்க, கிருஷ்ணன் ஒரு கடவுள், அவதார புருஷன், அவர் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் மனித உடல் ஏற்றுவிட்டால் முன்னோருக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். இங்க அவர் கடவுளே ஆனாலும் தன்னோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறார். நாம அமாவாசையில நம்மளோட முன்னோர்கள் வழிபாடு கட்டாயம் பண்ணணுங்கிற விஷயம் இங்க தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. மகாபாரதமும் ராமாயணமும் உங்க வாழ்க்கையில் இருக்க அத்தனை கேள்விகளுக்கும் தெளிவான பதிலை சொல்லும். ஆனா நாம தான் அந்த பதிலெல்லாம் புரிஞ்சுக்கிறதும் இல்லை, உணர்றதும் இல்லை. சரி, தர்ப்பணம் கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சந்தேகமாயிடும். என்ன கிருஷ்ணன் இன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு இருக்கிறாரு, நாளைக்கு தானே அமாவாசை, இன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்குறாரு, நம்மளால தர்ப்பணம் கொடுத்தாருன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் நேரில் வந்துருவாங்க. அந்த உடனே ஒரு தர்ப்பணம் கொடுத்துட்டு இருப்பாரு. கிருஷ்ணானதும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் தர்ப்பணம் கொடுத்துட்டு பேசுறேன்னு சொல்லி தர்ப்பணத்தை கொடுத்து முடிச்சுட்டு நிற்பார். என்ன அப்படின்னதும் அமாவாசை நாளைக்கு தானே, நீங்க இன்னைக்கே தர்ப்பணம் கொடுக்குறீங்களே, என்ன முறை அப்படின்னதும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு சொல்லுங்கன்னு இவர் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்மால் அழகாக கேட்பார். என்ன சந்தேகம் அப்படின்னதும் அமாவாசைனா என்ன அப்படின்னதும் நாங்கள் 2 பேர் சூரிய சந்திரர்கள் விஷ்ணு பகவான் ஆகிய உங்களை சந்திக்கிற நாள் அப்படின்னதும் சரி இப்போ நம்ம எத்தனை பேர் இருக்கோம் அப்படின்னு கேட்பார். இப்போ எத்தனை பேர் இருக்கோம்? நாங்கள் 2 பேர் இருக்கோம், நீங்கள் இருக்கீங்க அப்படின்னதும் யார் யார் ஏன்னா அவங்களுக்கு புரியறதுக்காக கேட்பார். பகவான் இருக்காரு, நாங்கள் 2 பேர் இருக்கோம், அப்போ இன்னைக்கு தான் அமாவாசை, நீங்கள் தான் நேரில் என்னை பார்த்துட்டீங்களா அப்படின்னு. தன்னோட பக்தனுக்காக அவன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் எடுத்துக்கிட்ட தர்மம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அமாவாசையை முன்னாடி மாற்றிட்டார் இல்லையா. இப்போ இவர் கடவுள் தானே, சரி அவங்க வேணா அமாவாசையில் தர்மம் கொடுத்துட்டு போட்டோம் அர்ஜுனா, நாம பார்த்துக்கலாம், நான் தான் இருக்கேனே அப்படின்னு சொல்லி அமாவாசையை மாற்றாமலே இருந்திருக்கலாமே. இங்கே ஒரு விஷயம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஒரு நல்ல நாள், நல்ல நேரம், நல்ல ஹோரை, நல்ல நட்சத்திரம், இதெல்லாம் ஒரு விஷயத்த 100% வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் இல்லையா. அதனால கடவுள் வழிபாடே ஆனாலும்
சில நாட்கள், நட்சத்திரங்கள், சில ஹோரைகள் பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு. அதை தான் நான் இங்கே கொடுத்துருக்குறேன் இதுபடி. இப்போ இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவாக பெரியவாட்டை ஒருத்தர் கேட்பார். என்னென்னா, நம்ம சாஸ்திரத்தில் எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் எல்லா பரிகாரத்தையும் வழிபாட்டையும் எல்லா மக்களும் பண்ண முடியாது. எல்லாராலையும் நோய் நொடி இல்லாமல் செல்வ செழிப்போட ஆனந்தமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு எளிமையான, எல்லாராலையும் பின்பற்ற முடிஞ்ச சுலபமான வழியை சொல்லுங்களேன்னு கேட்பார். இது பாருங்க, எத்தனையோ சுலபமான வழி இருந்தாலும் அதுலேயும் ஒரு சுலபமான வழி நமக்கு தேவை. அதுக்கு பெரியவா சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை, எல்லாராலையும் செய்ய முடிஞ்ச ஒரு எளிமையான வழி இருக்குது, பஞ்சாங்கம் வாசிக்கணும் அப்படின்னாலும் பஞ்சாங்கம் வாசிக்கிறதா அப்படின்னு ஒரு யோசிப்பார். பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய 5 விஷயத்தை வாசிக்கணும். ஒரு நபர் காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு இந்த 5 விஷயத்தையும் வாசிச்சா என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் ஒரு நாள்னா அன்னைக்கு உரிய நாள், திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமைன்னு சொல்கிறோம்னா அது நட்சத்திரம். அஸ்வினியில் ஆரம்பித்து ரேவதியில் முடியக்கூடிய 27 நட்சத்திரம், அதுதான் நட்சத்திரம். திதி அப்படின்னா நம்ம பௌர்ணமியில் ஆரம்பித்து அமாவாசை வரைக்கும் இருக்கக்கூடிய திதிகள், அதாவது பௌர்ணமி, பிரதமை, இந்த மாதிரி. சதுர்த்தினா 4வது திதி, பஞ்சமினா 5வது திதி, சஷ்டினா 6வது திதி, இந்த மாதிரி. அஷ்டமினா 8வது திதி, இந்த மாதிரி திதி. அதுக்கப்புறம் யோகம், அதுலேயே பார்த்தீங்கன்னா யோகம் இருக்கும். அதில் சில யோகங்களை நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் கரணம், இந்த யோகத்தில் பாதி கரணம். இந்த 5ஐயும் சொல்கிறதால என்ன கிடைக்குன்னா, நீங்கள் நீண்ட ஆயுளோட வாழ முடியும். முதல் விஷயமே உங்களுக்கு நீண்ட ஆயுள். ஆரோக்கியத்துக்கு எந்த குறைபாடும் வராது. நீங்கள் பெரியவா கவனிச்சிருக்கீங்களா? பஞ்சாங்க வாசிக்கிற பழக்கம் பெரியவா சின்ன வயசுலேருந்து தன் சித்தியாகிற வரைக்கும் தினமும் எழுந்ததும் ஒரு பக்தர் பெரியவாவுக்கு பஞ்சாங்கம் வாசித்து காட்டுவார். அன்னைக்கு நாள் என்ன, நட்சத்திரம் என்ன, திதி என்ன, யோகம் என்ன, கரணம் என்ன. ஒரு நாள் கூட பெரியவா படுத்த படுக்கையாக இருந்தது கிடையாது. பெரியவா மனிதன் வாழக்கூடிய எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. எளிமையான உணவு தான். அதே மாதிரி நம்ம சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்க நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு போயிருக்காங்க. படுத்த படிக்கையாக மாட்டீங்க, நோய் நொடி வராது. எப்பவுமே ஆழ்ந்த சிந்தனையும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். 16 செல்வங்களும் உங்களை தேடி வரும். அதுக்கப்புறம் கடவுளோட அனுகிரகம் கிடைக்கும். எதுலையுமே வெற்றி தான். இது அத்தனையுமே நாள், நட்சத்திரம், திதி, யோகம் வாசிக்கிறதால உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா நீங்க எல்லாரும் பஞ்சாங்கம் வாசிக்கிறத வழக்கமாக வச்சுக்கணும். இது உங்க எல்லாருக்கும் சொல்லியிருக்கிற ரொம்ப எளிமையான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரம். இதை இல்லாமல் நம்மளோட மேலே சொன்ன எல்லாத்துக்குமே கர்மமும் இருக்குது, பாபமும் இருக்குது, சாபமும் இருக்குது. இந்த வழிபாடு எல்லாமே நம்மளோட 3 விஷயத்தையும் தீர்க்கக்கூடியது. இதை இல்லாமல் சில எளிமையான வழிபாடுகள், இப்போ இது எல்லாமே எளிமையானது தான், இதை விடவும் சில நம்ம மனசையும் திருப்தி பண்ணி நம்மளோட பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய சில தானங்கள் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, முதல் தானம், இந்த உலகத்தில் இருக்க அத்தனை உயிரும் இன்புற்று இருக்கக்கூடிய ஒரு தானம் பார்த்தீங்கன்னா அன்னதானம். இந்த அன்னதானத்துக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்குது. அன்னதானம் நீங்கள் ஒரு நபரோட வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடியது. இந்த பிரபஞ்சம் என்ன அப்படின்னா, நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு பல மடங்கா நீங்கள் எதுக்காக ஏங்குறீங்களோ அதை திருப்பி கொடுக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் பசியால் வாடிட்டு இருக்கார், நீங்கள் அவருக்கு பசியை போக்குறீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்காக ஏங்கிட்டு இருக்கீங்களோ அதை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். இது பிரபஞ்சத்தோட விதி. இந்த பிரபஞ்ச சக்தி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இறைவன். அதைத்தான் நாம் சொல்லுவோம். பல தடவை அன்னதானம் பற்றி நிறைய கதைகள் சொல்லியாச்சு, அதனால திரும்ப அதையே சொல்ல வேண்டாம். இதில் சில மிருகங்களுக்கு நாம் உணவு கொடுக்கறதால, சில பறவைகளுக்கு உணவு கொடுக்கறதால நம்ம வாழ்க்கை மாறும். இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் இருக்குது. மிருக போஜன தந்திரா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்துருங்க. அதாவது மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் உணவு கொடுக்கறதால நம்ம வாழ்க்கையில் சில மாற்றங்கள் கிடைக்கும். அதெல்லாம் என்னன்னு சொல்லி நமக்கு ஒரு பட்டியலே இருக்குது நம்மளோட சாஸ்திரத்திலேயே. நமக்கு நம்மளோட சாஸ்திரமும் சரி, நம்மளோட வேதங்களும் சரி, பல விஷயங்களை நமக்கு ஈஸியாக கொடுத்துட்டு போயிருக்கு. அதில் ஒன்று, நம்ம கொடுக்கக்கூடிய தானம் நம்மளோட வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே உங்களுக்கு வேண்டாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, காக்கைக்கு நாம் உணவு வைக்கிறது. இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறதுக்கு பார்த்தீங்களா, இது ஒரு எருக்க இலையில காக்கைக்கு நம்ம உணவு வச்சோம் அப்படின்னா அது நம்மளோட கஷ்டத்தையும் துன்பத்தையும் போக்குறது மட்டும் இல்லாமல் நம்மளோட முன்னோர்களோட ஆசையை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி நம்ம காக்கைக்கு சாதம் வைக்கும்போது கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பெரியவா ஒரு சமயம் கேட்பார், நம்ம மடத்துக்கு ஏன் காக்கா வரதே இல்லை அப்படின்னு கேட்கும்போது பக்தர் ஒருத்தர் சொல்லுவார், பெரியவா ஈஸ்வரனோட அம்சம், அதனால சனீஸ்வரனோட அம்சமான காகம் இந்த பக்கம் வரதில்லை, அதனால தான் அப்படின்னதும், அப்புறம் ஏன் காக்கா காக்கான்னு கத்துது, நாம ஏன் சாதம் வைக்கும்போது காக்கான்னு கத்தி கூப்பிடுறோம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு பதில் தெரியாது. அதுக்கு பெரியவா சொல்லுவாங்க, காக்கா அப்படின்னா காப்பாத்துங்கன்னு அர்த்தம். நம்மளோட முன்னோர்களை நோக்கி நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் போகணும், எங்களோட கஷ்டங்கள்லாம் போகணும்னு சொல்லி நாம பிரார்த்தனை பண்றதா. அதாவது முதல் கா நம்மளோட முன்னோர்களையும், 2வது கா நம்ம கடவுளையும், நம்மளோட குலதெய்வத்தையும், நம்ம வழிபடுற கடவுளையும் பார்த்து காப்பாத்துங்கன்னு நம்ம கேட்கிறோமா. அதுக்கான அர்த்தம் தான் காக்காவா. அப்படி சொல்லி நம்ம சாப்பாடு வைக்கிறது தான். பெரியவா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அப்படி வைக்கிறதால என்ன நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளோட முன்னோர்கள் ஆசையும் குலதெய்வத்தோட ஆசையும் நம்மளோட சாபங்களும்
துன்பங்களும் நம்மளை விட்டு ஓடும். அதனால் ரொம்ப எளிமையான பரிகாரம் இது அப்படின்னு சொல்லி பெரியவா வந்து எல்லாரும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் குரங்கு இருக்கு இல்லையா, குரங்குகளுக்கு வந்து நாம் உணவு கொடுக்கறதால நமக்கு அகால மரணம், விபத்து இது வந்து ஒருபோதும் நடக்காது. முடிஞ்ச அளவுக்கு குரங்குகளுக்கு வாழைப்பழம் இதை கொடுத்தீங்க அப்படின்னா விபத்துக்களோ அகால மரணங்களோ நம்மளை வந்து அண்டவே அண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாய்க்கு நம்ம உணவிடுறது இது ரொம்ப முக்கியமான பரிகாரம். நாய் வந்து காலபைரவரோட அம்சமாக பார்க்கப்படுது. இந்த நாய்க்கு நம்ம உணவிட்டோம் அப்படின்னா நவ கிரகத்தில் நமக்கு எந்த கிரகத்தால் தோஷம் இருந்தாலும் அது வந்து உடனடியாக செயல்படாமல் செயல் இழந்து போகும். காலத்தையே கட்டுக்குள்ளே வச்சிருக்கக்கூடியவர் தான் காலபைரவர். அவரோட வாகனம் தான் நாய். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் திருநாய்களுக்கு கூட உணவளிக்கலாம். ரொம்ப கவனம், சில நாய்கள் வந்து கடிச்சிரும். அதனால் கவனமாக இருக்கணும். கவனமாக உணவு போடுங்கன்னா நாட்டு நாய், ஏன்னா திருநாயின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. நான் வந்து நிறைய கைவிடப்பட்ட இந்த நாட்டு நாய்களை தான் வளர்க்குறேன். நிறைய நாய்களுக்கெல்லாம் உணவு கொடுத்துட்டு தான் இருக்கேன் இப்போ வரைக்கும். அது வந்து அதோட அன்பு உங்களுக்கு உணர்ந்தீங்கன்னா தெரியும். எப்பயுமே யாரையுமே தேவையில்லாமல் துன்புறுத்தாது. அது யாராவது தேவையில்லாமல் அதை தொல்லை பண்ணால் மட்டும்தான் துன்புறுத்தும் அப்படிங்கிறது என்னோட அனுபவத்தில். மேபி மற்றவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக அதே சமயத்தில் நாய்களுக்கு உணவுறதை வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள், அது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் பசுவுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த உணவு இருக்குது பார்த்தீங்களா, புண்ணாக்கோ தவிடோ புல்லோ, கடவுளோட ஆசை மட்டும் இல்லாமல் செல்வம் பெறுகிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட பெரிய பெரிய தோஷங்கள், பிரம்மகத்தி தோஷத்துலேருந்து அத்தனை தோஷமும். பெரியவாவோட பக்தர் ஒருத்தர் பெரியவாட்ட அலறி அடிச்சுட்டு ஓடி வருவார். நான் என்னோட வேலையாக காரை கொடுத்து என்னோட நண்பரை அனுப்பிச்சி வச்சுருந்தேன். எதிர்பாராத விதமாக விபத்தில் காரு உருக்குலைஞ்சு போச்சு. என் நண்பர் வந்து தவறிட்டார். இதை வந்து நான் வேணும்னு பண்ணலை, அதாவது நான் அனுப்புனதால் இறந்து போயிட்டாருங்கிற குற்ற உணர்வு எனக்கு இருக்குது. இது என்னால் தான் நடந்ததுன்னு என் மனசு வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது. நான் உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளவோ பொருளுதவிலாம் பண்ணால் கூட இருந்தாலும் என் மனசு வந்து திருப்தி ஆக மாட்டேங்குது அப்படின்னதும் பெரியவா சொன்னாங்க, சரி கவலைப்படாத, தினமும் ஒரு கைப்பிடியாவது புல் வந்து ஒரு பசுமாட்டுக்காவது கொடுக்கறத பாரு. தினமும் வந்து சிவன் கோவில் தரிசனம் பண்ணணும். ஒரு வேளை வந்து விரதம் இருந்து சாப்பிட்றத வழக்கமாக வச்சுக்கப்போ அப்படின்னா. இது என்னன்னா பிரம்மகத்தி தோஷம் வந்துடும். ரெண்டாவது, அவர் மனசு வந்து தான் பாவம் பண்ணிட்டோன்ற மனசில் இருக்கார். அந்த பாவத்திலேருந்து மோட்சமே கிடைக்காதுன்னு அவர் நம்புறார். எவ்வளோ நல்ல உள்ளம் பாருங்க. அவருக்கு வந்து ஒரு ரெமடி இது என்னன்னா, பசுவுக்கு புல் கொடுத்தா எப்பேற்பட்ட பாவமும் அழிஞ்சிடும். சிவ தரிசனம் பண்ணோம் அப்படின்னா அந்த பாவத்தை வேறு இல்லாமல் ஆக்கிடும். விரதம் இருக்கிறது அவரோட நண்பருக்கு அவர் செஞ்ச விஷயத்தில் நிறைய இது கொடுக்கக்கூடியது. இப்படி நீங்கள் ஒரு கைப்பிடி புல் கொடுத்தாலே அவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும் அப்படின்னு அவருக்கு பெரியவா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன தொகையை ஒதுக்கி தவிடோ புண்ணாக்கோ வைக்கலோ என்னவோ பசுவுக்கு தேவையான உணவை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கனாலே அதுவே பெரிய விஷயம். அது எந்த கஷ்டமாக வேணா இருக்கட்டுமே, அதை வந்து இல்லாமல் ஆக்கக்கூடிய ஆற்றல் வந்து இதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மீன்களுக்கு உணவு, இது வந்து ரொம்ப எளிமையான பரிகாரம். இது அகத்தியர் சொல்லியிருக்காங்க, பெரியவா சொல்லியிருக்காங்க. நிறைய நம்ம சாஸ்திர நூல்கள்லேயே இது வந்து மீனுக்கு உணவு போடுறதை பற்றி சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா, பொதுவாக மீன்களுக்கு வந்து குளத்துலையோ கிணத்துலையோ இருக்க மீன்களுக்கு உணவிடுறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 மனிதனுக்கு அன்னதானம் பண்ணால் என்ன ஒரு பலன் கிடைக்குமோ அந்த ஆற்றல் வந்து ஒரே ஒரு மீனுக்கு பொறி போடும்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குளத்தில் இருக்கிற மீன்கள்லாம் வந்து அதை தாண்டி வெளியில் போய் உணவு தேடவே முடியாதான். அதுவும் குறிப்பாக கிணத்துல இருக்கிற மீன்கள்லாம் ரொம்ப வந்து உணவுன்றதே பெரிய கஷ்டம். அந்த மாதிரி ஜீவன்களுக்கு நீங்கள் கொடுக்குற உணவு இருக்கு இல்லையா, அப்படி போடுற அந்த பொறி, பொதுவாக பொறி தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொறி தான் நீங்கள் கொடுக்கும்போது பொதுவாக அறிவியல் ஒரு விஷயத்த சொல்லுது. என்னன்னா, குளக்கரையிலையோ இல்லை இந்த மாதிரி கிணத்து மேட்லேயோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் உங்கள் கையால் எடுத்து பொரியை வீசும்போது அதை மீன்கள் சாப்பிடும்போது உங்கள் உடலில் ஒரு விதமான மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய வேதியியல் மாற்றம் நடக்குதான். இது உங்கள் மனசை ரொம்ப லேசாக வச்சுக்கணும். லேசானா நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த நிமிஷம் வந்து அதை மறக்க வச்சு உங்களை வந்து ஒரு சந்தோஷத்தோட நிலைக்கு கொண்டு வருது. இது வந்து இயல்பாக எப்போ நடக்குது அப்படின்னா, மீன்களுக்கு உணவு போடும்போது நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அது மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. நம்மளோட சாஸ்திரத்தில் வந்து ஒரு ஜீவனுக்கு உணவு போடுறதால ஏகப்பட்ட நன்மை கிடைக்கும். உங்களோட பண கஷ்டமோ இல்லை பாவமோ சாபமோ போகணுன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து நீச்சல் தெரிஞ்ச நபராக இருங்க. ஏன்னா நான் சொன்னங்கிறதுக்காக எங்கேயாவது குளத்தில் இறங்கி நீங்கள் விழுந்துடாதீங்க. கொஞ்சம் சேஃபாக உட்காந்துக்கிட்டு பொறி போடுங்க மீனுக்கு. அது மட்டுமே பெரிய பரிகாரம். அடுத்து புறா இருக்கு இல்லையா, புறாவுக்கு நம்ம உணவு கொடுக்கறதால பூர்வ ஜென்ம அந்த பாவங்கள் அத்தனையும் இல்லாமல் போகும். நீங்கள் முடிஞ்சால் கோயில் புறாக்களுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து நெல் இதெல்லாம் போடுவாங்க. அப்படிலாம் போடும்போது நானே நிறைய தடவை போட்டிருக்கேன். அங்கெல்லாம் போய் வேணும்னே என்னோட திருப்திக்காகலாம் போய் போட்டு வருவேன். அப்படி போடும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். உண்மையிலே எனக்கு வந்து அதை போடணுன்றதில்ல, ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். அதேமாதிரி மீனுக்கு பொறி போடுறதும் அப்படி தான். ஒரு நாள் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்புவீங்களான்னு தெரில, 500 ரூபாய்க்கு பொறி வாங்கினேன். 500 ரூபாய்க்கு பொறி வாங்கும்போது 4 மூட்டை கொடுத்துட்டாங்க. பொறி வந்து ஒரு 100 ரூபா தான் ஒரு மூட்டை, எனக்கு தெரியாது, 100 சுச்சம் தான் அது. 4 மூட்டை கொடுத்தாங்க. 4 மூட்டை பொரியும் போட முடியுமா அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போனேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3/4 மூட்டை
என்னமோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். மிச்சத்தெல்லாம் அங்கே இருந்தால் எல்லாரையும் சொல்லி போட சொன்னேன். எல்லாருமே போட்டாங்க. எல்லாருமே சந்தோஷம். எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷம். என்னடா அது சாதாரணமாக ஒரு பொறி தான் போடுறோம், இவ்வளோ சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்ட்டு. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் எருமை மாடுகளுக்கு கொடுக்குற உணவு. ஏன்னா பசுவை பற்றி தான் நம்ம எப்பயுமே உயர்வாக சொல்கிறோம். ஆனால் எருமை மாடுகளும் நமக்கு பால் கொடுக்குது, நிறைய விஷயங்கள் கொடுக்குது. அதோட உயர்வை நம்ம எங்கேயுமே சொன்னதில்லை. அப்படிப்பட்ட எருமைகளுக்கு நம்ம உணவு கொடுக்கும்போது அகால மரணம் நமக்கு நடக்காது. நோய்வாய்ப்பட்டு நம்ம இறந்தே போக மாட்டோமா. நமக்கு மரணம் அப்படிங்கிறது ஒரு நொடியில் ரொம்ப இதுவாக தான் நடக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டோ இல்லை விபத்துனாலேயோ நம்ம இறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் குதிரைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு. இது ரொம்ப முக்கியமான பரிகாரங்க. குதிரைக்கு நீங்கள் கொள்ளு கொடுத்தீங்க அப்படின்னா ராஜ வாழ்க்கையே நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா கேதுவோட அம்சம் தான் குதிரைகள். இந்த கேதுவோட தானியம் தான் கொள்ளு. இதை கொடுக்கும்போது கேது ஒருத்தருடைய கர்மாவை முடிவுக்கு கொண்டு வரும். அதாவது கெட்ட கர்மாவை. நல்ல கர்மாவில் நம்ம அனுபவிக்க வேண்டிய விஷயத்தை பற்றி நமக்கு கவலையே இல்லையா. கெட்ட கர்மாவில் நம்ம அனுபவிக்க வேண்டிய பிரச்சனைகள் தானே நமக்கு பிரச்சனையே. அப்படிப்பட்ட கெட்ட கர்மாவை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் குதிரைகளுக்கு கொள்ளு. யார் வீட்லையாவது குதிரை வளர்க்குறாங்க இல்லை எங்கேயாவது குதிரை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கொள்ளு வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு முடிஞ்சா நீங்களே உங்கள் கையால் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. ரொம்ப 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 நல்லதுங்க. அதுக்கப்புறம் யானைக்கு கொடுக்குற உணவு மேலே சொன்ன ராஜ வாழ்க்கையை பல ஜென்மங்களுக்கு நமக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் 16 செல்வங்களையும் கொடுத்து நமக்கு அரசியலில் தேவையான வெற்றியையும் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யானையை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயத்த சொல்கிறேன். யானையை ஒரு கோவிலுக்கு வாங்கி தானமாக கொடுக்குறோம் இல்லை அதை பராமரிக்கிற செலவை ஏற்றுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட 21 தலைமுறையுமே சொர்க்கத்துக்கு போகுமா, நம்மளையும் சேர்த்து. இதை செஞ்ச ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெரியவாவே புகழ்ந்த ஒரு நடிகர் யாருன்னா சிவாஜி கணேசன். பல கோவில்களுக்கு யானை வாங்கி தானமாக கொடுத்துருக்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் அந்த யானையை பராமரிக்கிறது சில நிலங்களையும் சில பணங்களையும் கொடுத்து பராமரிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி பெரியவா அவரை பற்றி நிறைய விஷயங்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதில் ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் நம்ம சிவாஜி கணேசன் ஐயா நடிப்புக்கு மட்டும் இல்லாமல் தானங்கள்லையும் நிறைய விஷயங்கள் சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்லுவாங்க. கடைசியாக ஒரு பரிகாரம் பார்ப்போம். நாம் எறும்புக்கு உணவு போடுறதால இதை பெரியவா நிறைய பேருக்கு சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு வச்சுட்ருப்பீங்க. நாம் எறும்புக்கு உணவு கொடுக்கறதால நம்மளோட பல ஜென்மம் பாவங்கள் இல்லாமல் போகுது. சாபங்கள் அது மட்டும் இல்லாமல் தோஷங்களும் நம்மளை விட்டு ஓடும். அதனால தான் பெரியவா ஒரு அம்மா கேட்பாங்க. நான் ஜோதிடரை போய் பார்த்தேன். அவர் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணணும்னு சொல்றாரு. நானே என்னோட குடும்ப கஷ்டம் போறதுக்கு வழி ஏதாவது கிடைக்குமான்னு தான் அவரை போய் பார்த்தேன். அவர் சொல்லியிருக்க பரிகாரம் நான் இருக்கிற நிலைமையில பண்ண முடியாதுன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. அப்ப பெரியவா அவங்கள ஆறுதல் படுத்திட்டு அவங்கள ஆறுதல் படுத்தின பெரியவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் வாழ்க்கைங்கிற சக்கரம் எப்பவுமே கீழே இருந்துராதுமா, அது கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கி வரும். அப்படிதான் உன் வாழ்க்கையும் கண்டிப்பா மேல் நோக்கி வரும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்படி அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்து நீ ஓய்வா இருக்கிறப்ப எங்கெல்லாம் எறும்பு புத்து இருக்கோ அங்கெல்லாம் போடு. அது 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண பலனை தரும். இறைவனோட படைப்புல எல்லா உயிரும் சமந்தான். அதுல எறும்புக்கு போட்டாலும் நீ 1000 பேருக்கு அன்னதானம் போட்டதா தான் அர்த்தம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பெரியவா சொன்ன ஒரு எளிமையான பரிகாரத்துக்கும் பின்னாடி நம்மளோட பல ஜென்ம பாவத்தையும் சாபத்தையும் போக்கக்கூடிய ஒரு சூட்சமம் இருக்கும் அப்படிங்கிறதே நமக்கு இப்பதான் தெரியும். இது மாதிரி எத்தனையோ எளிமையான பரிகாரங்கள் பெரியவா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம எல்லாராலையும் எளிமையாக செய்யக்கூடியது. ஆனால் எல்லாருமே நம்பிக்கையோடு செய்யணும். அந்த நம்பிக்கையோடு செஞ்சால் மட்டும்தான் வெற்றி தரும். நம்பிக்கை இல்லாத எந்த வழிபாடும் பரிகாரமும் வீணற்றது, அது பயனற்றது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.